வணக்கம். கதைப்போமால நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, சூப்பரான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். கடைசி வரை கேளுங்க. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். இந்த வாரம் எனக்கு நெறைய வேலை இருந்ததுனால, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கதைய வந்து இந்த வாரம் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சூப்பரான ஒரு கதை, கொஞ்சம் பெரிய கதை, அத அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் இத கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. ஒரு கருப்பு உருவம் துப்பாக்கியை லோட் செய்ய மேகசினிலிருந்து குண்டு சேம்பரில் வந்து நின்றது. அவன் அவசரமாக ட்ரிகரை அழுத்த குண்டுக்கு பின்னிருக்கும் சின்ன ஹேமர் குண்டின் மேல் வேகமாக முட்டியது. முட்டிய வேகத்தால் குண்டு வெடித்து துப்பாக்கியிலிருந்து புறப்பட்டு அவன் உடம்பில் பாய்ந்தது. வெள்ளை பங்களாவில் இருந்து அந்த கருப்பு உருவம் தப்பி ஓடியது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என்றது பதட்டமான பெண்ணின் குரல். ஆமா, சொல்லுங்க. என்னாச்சு? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. அதான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ரொம்ப பயமா இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். நானும் என் பொண்ணும் தான் வீட்ல இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வேற வீட்ல இல்ல என்று அவள் கூறியதில் பதட்டம் இருந்தது. ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. கன் ஃபயர் சவுண்ட் எப்ப கேட்டுச்சு? இப்பதான் சார். உங்களுக்கு கால் பண்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே. உங்க வீட்ல எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். பின்னாடி கதவு ஓப்பன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத லாக் பண்ணுங்க. அப்புறம் எல்லா ஜன்னலையும் லாக் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க பொண்ண பெட்ரூமுக்கு கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் போய் நான் சொன்னதையெல்லாம் பண்ணுங்க. நான் லைன்லயே வெயிட் பண்றேன். ஓகே சார். 5 நிமிட அமைதிக்கு பிறகு, சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். நானும் குழந்தையும் இப்ப பெட்ரூம்ல தான் இருக்கோம். குட். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 16 செல்வி நகர் 5வது குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை. ஓகே. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க போலீஸ் வந்துருவாங்க. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. உங்க ஹஸ்பண்ட் தவிர யாரு கதவ தட்டுனாலும் திறக்காதீங்க. இன்னொரு விஷயம், உங்க தெருவுல இருக்கிறவங்க நம்பர் இருந்தா அவங்களுக்கும் கால் பண்ணி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ மேடம். பதட்டத்துல உங்க பேர சொல்ல மறந்துட்டீங்களே. ஜோதி. ஓகே. தேங்க் யூ. கண்ட்ரோல் ரூமிலிருந்து செய்தி அந்த வட்டத்தின் இன்ஸ்பெக்டர் ரேணுகாவுக்கு சென்றது. ரேணுகா தனியாக ஜீப்பை எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்தை நோக்கி புறப்பட்டாள். ஜோதி பெட்ரூம் ஜன்னல் வழியாக ரோட்டில் போலீஸ் ஜீப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்த 4 சக்கரம் கொண்ட தகரம் அங்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் ரேணுகா ஜீப்பில் இருந்து குதித்தாள். ஜோதி வீட்டை நோக்கி நடந்தாள். ஜோதி வேகமாக படியிறங்கி வாசல் கதவருகே வரும் முன் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள். நீங்க தானே ஜோதி? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த வீட்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு. அந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவங்க அப்பா, அம்மா வெளியூர்ல இருக்காங்க. அவன் பேரு பைரவ். ஓகே. நீங்க வீட்டுக்குள்ள போங்க. வெளியில வர வேண்டாம் என்று ரேணுகா துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஜோதி கை காட்டிய வெள்ளை பங்களாவை நோக்கி ஓடினாள். கதவை உடைத்து உள்ளே நுழைந்தாள். லைட்டை போட்டாள். ஹாலில் எதுவும் கலையவில்லை. வலது பக்கம் இருந்த கிச்சனுக்குள் நுழைந்து பார்த்தால் அங்கும் வித்தியாசமாக ஒன்றும் நடக்கவில்லை. வேகமாக படியேறி மேலே சென்றாள். அங்கிருந்த பெட்ரூமை பார்த்தாள். போர்வை கலைந்திருந்தது. டேபிள் நகர்ந்திருந்தது. சுவற்றில் ரத்தம் சிதறி இருந்தது. பெட்டை தாண்டி பால்கனிக்கு வந்தாள். பால்கனியில் இரத்தக்குட்டை இருந்தது. ரூமை விட்டு வெளியே வரும்போது பெட்ரூம் கதவருகே சைலன்சர் கிடந்ததை கவனித்தாள். அதை மனதிற்குள் குறித்து வைத்துக் கொண்டாள். வீட்டின் அனைத்து இடங்களையும் ஆராய்ந்தாள். போட்டோகிராஃபரின் கேமரா வீட்டின் அனைத்து இடங்களையும் கிளிக் செய்தது. ரத்தம் இருந்த இடத்தில் மார்பிங் போடப்பட்டது. ஃபாரன்சிக் ஆட்கள் ஆதாரங்களை சேகரித்தார்கள். பிளட் சாம்பிளை எடுத்துக்கொண்டார்கள். ஹலோ, சொல்லுங்க ரேணுகா என்றார் டிஎஸ்பி ஜனார்தனன். சார், செந்தில் நகர்ல ஒரு வீட்ல கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தேன். அந்த வீட்ல பைரவ்னு ஒரு பையன் இருக்கான். ஏதோ பிசினஸ் பண்றானா. அந்த வீட்ல அந்த பையன் மட்டும்தான் இருக்கானா. அம்மா அப்பா பெங்களூர்ல இருக்காங்களாம். சொந்த வீடு. விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லுமா. ஜவ்வு மாதிரி இழுக்காத. அதான் சார் வந்து பார்த்தேன். பால்கனியில பிளட் இருக்கு. அந்த பையன் வீட்ல இல்ல சார். அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல சார். பையன் மிஸ்ஸிங். அங்க இருக்கிற பிளட்டு அவனோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல சார். இப்பதான் ஃபாரன்சிக் சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்காங்க. ரிசல்ட் வந்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த பையன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ண போறேன் சார். ஓகே. பக்கத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? பைரவ். ரேணுகா பைரவின் தந்தை கண்ணனுக்கு காலடித்தாள். ஹலோ, கண்ணன் இருக்காங்களா? சொல்லுங்க. சார்,
இந்த மாதிரி உங்க பையன் வீட்டுலேருந்து கன் ஃபயர் சவுண்டு கேட்டுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உங்க வீட்ல போய் பார்த்தப்போ அங்க பிளட் இருந்துச்சு. ஐயய்யோ! என் பையனுக்கு என்னாச்சு? உங்க பையன் மிஸ்ஸிங். அத்தியாயம் 2. கண்ணன் மனைவி நிர்மலாவை சமாளித்து பெங்களூரில் விட்டுவிட்டு சென்னை வந்தடைந்தார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோவை பிடித்து செல்வி நகருக்கு வந்தார். பேரம் பேசாமல் ஆட்டோக்காரன் கேட்ட ரூபாயை கொடுத்துவிட்டு பையை எடுத்துக்கொண்டு இறங்கினார். அவர் வீட்டின் வாசலில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டில் கேட்டபோது ஒரு கான்ஸ்டபிள் காவலுக்கு நின்றிருந்ததாக கூறினார்கள். 10 நிமிடம் காத்திருந்த பிறகு டீ கடையை தேடிச் சென்ற கான்ஸ்டபிள் திரும்பி வந்தார். கண்ணன் கான்ஸ்டபிள் அருகே வேக வேகமாக ஓட கால் தடுக்கி கீழே விழுந்தார். கான்ஸ்டபிள் வேகமாக ஓடி வந்து அவரை தூக்கிவிட்டார். என்ன சார், மெதுவா பார்த்து வரக்கூடாதா என்று அவர் கூறிய மென்மையான வார்த்தைகளுக்கும் அவர் உடல் அமைப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. சார், என் பேரு கண்ணன். இந்த வீடு என்னோடது தான். ஓ, அப்போ மிஸ் ஆன பையன் உங்க பையன் தானா? ஆமா சார். என்ன ஆச்சு சார் என் பையனுக்கு? தெரியலையேப்பா. இன்ஸ்பெக்டர் ரேணுகா மேடம் தான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. பிளட் மட்டும்தான் இருந்திருக்கு. பாடி இல்ல. பையன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல என்றவுடன் கண்ணன் அழ ஆரம்பித்து விட்டார். அட, அழாதீங்க சார். எல்லாம் ஆண்டவன் கையில தான் இருக்கு. நீங்க வந்த உடனே ஸ்டேஷனுக்கு மேடம் வர சொன்னாங்க. ஆமா, எனக்கும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க என்று கண்ணை துடைத்துக் கொண்டார் கண்ணன். வீடு பூட்டியிருக்கு என்று கேள்விக்குறியுடன் பார்த்தார். கேஸ் முடியிற வரைக்கும் வீட்டை திறக்க முடியாது. வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போய் மேடத்தை பாருங்க. மீதிய அவங்களே சொல்லுவாங்க என்று வீட்டை காவல் காக்க சென்று விட்டார். மெயின் ரோட்டிற்கு நடக்கும்போது பல சிந்தனைகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது கண்ணனுக்கு. என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையா? துப்பாக்கி சகவாசம் இருக்கிறவங்களுக்கும் என் பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும் என்று விடை தெரியாமல் ஆட்டோவில் ஏறி அருகில் இருந்த லக்ஷ்மி லாட்ஜுக்கு சென்றார். ரிசப்ஷனில் கொடுத்த 102 என்ற எண் பொறித்த சாவியை வாங்கிக் கொண்டு அந்த கட்டிடத்தின் 3வது மாடிக்கு சென்று அந்த அறை கதவை திறந்தபோது ரூம் ஸ்ப்ரேயின் மனம் மூக்கை துளைத்தது. மெத்தையின் மேல் இருந்த சாம்பல், சோப், பிரஷ், பேஸ்ட், ஷாம்பு அனைத்தையும் உபயோகித்துவிட்டு பையிலிருந்து அயர்ன் செய்த ஃபார்மல் வெள்ளை சட்டையையும் கருப்பு பேண்ட்டையும் அணிந்து கொண்டார். ரூமை பூட்டிவிட்டு ஹோட்டலின் வாசலுக்கு வந்தபோது என் மகன் தொலைந்து போன சோகம் இல்லாமல் அனைத்து மக்களும் அவரவர் வேலையை நோக்கி உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று தோன்றியது. கை நீட்டி ஒரு ஆட்டோவை நிறுத்தினார். S1 போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அவன் கண்ணனை ஏற இறங்க பார்த்தான். 5.2 அடி, கட்டை மீசை, பெரிய கண்ணாடி, குழந்தை தொப்பை, முகத்தில் சோகம். கண்டிப்பாக ஏமாற்றி விடலாம் என்று தோன்றியது. அதனால் 250 ரூபாய் என்றான். பேரம் பேச தோன்றாமல் தலையாட்டினார். ஆட்டோ S1 போலீஸ் ஸ்டேஷன் அருகே வந்தவுடன் பர்ஸில் இருந்து 3 100 ரூபாய் தாள்களை கொடுத்து மீதி 50 ரூபாயை அவசரமாக வாங்கி சட்டை பையில் வைத்துவிட்டு ஸ்டேஷனுக்குள் வேக வேகமாக நுழைந்தார். இன்ஸ்பெக்டர் ரேணுகா என்று ரைட்டரிடம் கேட்க அவர் உள்ளே வலது பக்கம் ஓரமாக இருந்த ரூமை கை காட்டினார். அனுமதி பெற்று இன்ஸ்பெக்டர் ரேணுகாவை சந்திக்க அரை மணி நேரம் ஆனது. உள்ளே சென்றவுடன் இன்ஸ்பெக்டர் ரேணுகா சேரை நோக்கி கை காட்டினார். கண்ணன் எதிர்பார்த்த அளவுக்கு ரேணுகாவுக்கு வயதாகவில்லை. 26க்கு கீழேதான் இருப்பாள் என்று தோன்றியது. ரேணுகா அழகான பெண் ஓவியம் போல இருந்தாள். அவள் கூந்தல் முதுகுத்தண்டின் எல்லையை தொட்டது. அவள் கண்கள் பார்ப்போரை ஈர்க்கும் வசீகரம் படைத்தது. அவள் குரல் மென்மையான இரைச்சல் இல்லாத குரல். அவள் உதடுகள் முத்தத்துக்கு பிடித்த உதடுகள். கண்ணன் அமர்ந்தவுடன் கேள்விகள் ஆரம்பித்தது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளட் சாம்பிள் கொடுக்கணும். அப்பதான் வீட்ல இருந்த பிளட் யாரோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே மேடம். நீங்க என்ன பண்றீங்க என்று மேஜையில் இருந்த ஃபைலை திறந்தாள். பெங்களூர்ல கிரானைட் பிசினஸ் பண்றேன். எத்தனை வருஷமா என்று பக்கங்களை புரட்டினாள். 16 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊரு பெங்களூரா? இல்ல, சென்னை தான் சொந்த ஊரு. ஃபர்ஸ்ட் இங்க தான் இருந்தோம். அப்புறம் பிசினஸ் விஷயமா பெங்களூர் மாற வேண்டியதா ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க என்று விரலில் இருந்த சிறு காயத்தை பார்த்து கொண்டாள். ஒரே பையன் மேடம் என்று அவர் கூறிய போது கண்ணில் இருந்து நீர் புறப்பட்டு விட்டது. அப்புறம் உங்க பையன் என்ன பண்றான்? சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பிசினஸ் பண்றான். லுக், உங்க ஏரியாவில் விசாரிச்ச வரைக்கும் கன் ஃபயர் சவுண்டு கேட்கறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் பைரவ் வீட்டுக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வெளியிலேயே வரல. உங்க பையனோட ஃபோன், செருப்பு எல்லாமே வீட்டில் தான் இருக்கு. உங்க பையனோட காரும் வெளியில தான் நிக்குது. ஸோ சவுண்டு கேட்கும்போது உங்க பையன் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கணும். கன் ஃபயர் சவுண்டு கேட்டிருக்கு. அண்ட் உங்க வீட்டில் பிளட் இருக்கு. உங்க பிளட் சாம்பிள் ரிசல்ட் வந்தாதான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 2 சான்ஸ் தான்.
ஒண்ணு உங்க டிஎன்ஏவும், உங்க வீட்ல இருந்த பிளட்ல இருக்கிற டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னா, உங்க பையன யாரோ துப்பாக்கியால சுட்டு, உயிரோடவோ இல்ல பிணமாவோ அந்த இடத்துலருந்து தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். ஒருவேள உங்க டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலன்னா, உங்க பையன் யாரையோ கொலை பண்ணிட்டு, அவன் பாடிய எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். என் பையன் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் மேடம். பார்க்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். ரிசல்ட்ட வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணலான்னு யோசிக்க முடியும். ஃபாரன்சிக் ஆளுங்க வருவாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்த உடனே பிளட் சாம்பிள் குடுத்துட்டு நீங்க கிளம்பிடுங்க. ரிசல்ட் வந்த உடனே நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மேடம், எப்படியாவது என் பையன காப்பாத்திடுங்க மேடம் என்று கண்ணீருடன் கைகூப்பினார். பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க பிளட் குடுங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். நேரத்துக்கு உங்க தெருவுல எந்த சிசிடிவியுமே இல்ல. ஓகே மேடம் என்று வெளியே வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தார். ஃபாரன்சிக் ஆட்கள் ரத்தத்தின் ஒரு பகுதியை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது ரேணுகா அறையை விட்டு வெளியே வந்தாள். மிஸ்டர் கண்ணன், ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். மேபி இது திருட்டு கேஸா கூட இருக்கலாம். ஸோ ஒன்று பண்ணுங்க, மறுபடியும் உங்க வீட்டுக்கு போங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட நான் சொல்லிடுறேன். அவர் வீட்டை திறந்து விடுவாரு. எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம பணம் நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். செக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்ணன் ஆட்டோ ஏறி செல்வி நகருக்கு செல்ல, அங்கே கான்ஸ்டபிள் கண்ணனுக்காக காத்திருந்தார். கண்ணன் வந்தவுடன் கதவை திறந்து விட்டார். உள்ளே நுழைந்து லாக்கரில் பணம், நகை அனைத்தையும் பரிசோதித்த பிறகு ரேணுகாவின் ஃபோன் அடித்தது. மேடம், இங்க செக் பண்ணிட்டேன். நகையெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் அவன் எவ்வளவு பணம் வச்சிருந்தான்னு தெரியாது எனக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். ஓகே, நீங்க செக் பண்ணுங்க. நான் ரிசல்ட் வந்த உடனே கால் பண்றேன். கண்ணன் மறுபடியும் ஆட்டோ பிடித்து லக்ஷ்மி லாட்ஜுக்கு சென்றார். நடந்த அனைத்தையும் போனில் நிர்மலாவுக்கு எடுத்துரைத்தார். இரு முனைகளிலும் கண்ணீர் டிஸ்ப்ளேவை நினைத்தது. ஃபாரன்சிக் ஆட்கள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை அனுப்பி வைத்தார்கள். ரேணுகா கவரை பிரித்து ரிப்போர்ட்டை வெளியே எடுத்தாள். ரிப்போர்ட்டை முழுவதுமாக படித்துவிட்டு கண்ணனுக்கு ஃபோன் செய்தாள். சார், ரிசல்ட் வந்துருச்சு. டிஎன்ஏ மேட்ச் ஆச்சா மேடம்? உங்க பையனை கொலை. அத்தியாயம் 3. உங்க பையன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். என் பையன் செத்துட்டானா என்று அவர் கூறியவுடன் மூளையிலிருந்து கண்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது, டேப்பை திறந்துவிடு என்று. பயப்படாதீங்க சார். 90% உங்க பையன் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. இருந்தும் நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கேன். குண்டடிப்பட்ட பேஷண்ட் யாராவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களான்னு, கேஸ் ஏதாவது ஃபைல் ஆயிருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாவது ரிப்ளை வருதான்னு பார்க்கலாம் என்று மௌனமான போனை கண்ணனே வெறித்து கொண்டிருந்தார். கட்டிலில் 4 முறை குத்தினார், கதறினார். ஆறுதல் சொல்லக்கூட யாருமில்லாமல் மனைவிக்கு ஃபோன் செய்தார். லைன் பிஸி என்று பதில் கிடைத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் மெத்தையில் சாய்ந்து கண்ணை மூடி பைரவின் உருவத்தை நினைவுபடுத்திக் கொண்டார். உருவத்தை தொட கொஞ்சம் கொஞ்சமாக உருவத்தின் அருகில் நெருங்க அவருக்கே தெரியாமல் தூங்கிப் போனார். கண்ணிலிருந்து புறப்பட்ட கண்ணீர் துளிகள் கன்னங்களில் சூடாக இறங்கியது. மதியம் 3 மணி போல கனவு நிலையிலிருந்து நினைவு நிலைக்கு திரும்பினார். கண்ணை திறந்தபோது கண்கள் லேசாக எரிந்தது. எழுந்து 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். மெதுவாக போனை எடுத்து பார்த்தார். அதில் இன்ஸ்பெக்டர் ரேணுகா 5 மிஸ்டு கால்ஸ் என்று இருந்தது. வேகமாக ரேணுகா நம்பருக்கு கால் செய்தார். 5 ரிங்குக்கு பிறகு அழகான குரல் பேசத் தொடங்கியது. ஹலோ கண்ணன், கால் பண்ணியிருந்தேன். எடுக்கவே இல்ல. சாரி மேடம், பையனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னையே அறியாம தூங்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லத்தான் கால் பண்ணியிருக்கேன். என்ன மேடம், பையன் உயிரோட இருக்கானா என்று 0 வாட்ஸ் பல்பாக இருந்த அவர் மூஞ்சி எல்இடி பல்பாக பளிச்சிட்டது. எனக்கு D1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. குண்டடிப்பட்ட ஒரு பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 10 மணிக்கு கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு கேஸ் ஃபைல் ஆகி இருக்கு. அப்போ அந்த குண்டடிப்பட்ட பேஷண்ட் என் பையன் தானா? இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க கம்ப்ளைண்ட் பண்ண டாக்டர் கிட்ட பைரோ ஃபோட்டோவ காமிச்சு குண்டடிப்பட்ட பேஷண்ட் இவன் தானான்னு விசாரிச்சேன். அதுக்கு டாக்டர் என்று நிறுத்தினாள். சொல்லுங்க மேடம், அந்த பேஷண்ட் யாரு? குண்டடிப்பட்ட பேஷண்ட் உங்க பையன்தான் என்ற வாக்கியத்தை கேட்டவுடன் பெருமூச்சு விட்டு கண்ணன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். காதுகளை தீட்டி இன்னும் ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தார். என் பையனுக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கான். உங்க பையனுக்கு குண்டு ரைட் சைடு ஷோல்டர்ல பட்டிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். உங்க பையனுக்கு ஒன்றும் ஆகல. குண்டை கூட வெளியில எடுத்துட்டாங்க. அப்போ என் பையன் கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறானா? இல்ல. உங்க பையன் நைட்டு 10 மணிக்கு அட்மிட் ஆகி அதிகாலை 5 மணிக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். என்னது? தப்பிச்சு ஓடிட்டானா?
என்ன மேடம் சொல்றீங்க? அவன் எதுக்கு தப்பிச்சு ஓடணும்? என்று அவர் குரலில் குழப்பம் நிறைந்தது. கூல், கூல். நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும்னு சொல்றேன். ஆனா, இதுவும் ஒரு அசம்ப்ஷன் தான். உங்க பையன் 2 நாளைக்கு முன்னாடி இரவு 9:10க்கு சுடப்பட்டிருக்கான். 9:13க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஸ்பாட்டுக்கு போனப்போ மணி 9:30. உங்க பையன சுட்டவன் பைரவ தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான். சுட்டவன் கிட்ட இருந்து பைரவ் எப்படியோ தப்பிச்சு கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். கரெக்ட்டா 10 மணிக்கு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, பைரவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாலை 5 மணிக்கு பைரவ் ஹாஸ்பிட்டல விட்டு தப்பிச்சு போயிருக்கான். உங்க பையன் எதுக்கு தப்பிச்சு ஓடுனான்னு எனக்கு தெரியல. ஆனா, உங்க பையன் ஏதோ பெரிய தப்பு பண்றான்னு மட்டும் புரியுது. ஐயோ! ஏன்டா இப்படி பண்ற? என்று ஒற்றை கையால் கண்ணன் தலையில் அடித்துக் கொண்டார். சரி, அழறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. உங்க பையன் இப்போ எங்க போயிருப்பான்னு தான் யோசிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க பையனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவன் தினசரி தொடர்புல இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். அனுப்பி வைக்கிறேன் மேடம். எப்படியாவது என் பையனை என்கிட்ட உயிரோட சேர்த்துருங்க மேடம் என்ற கோரிக்கையுடன் போனை அணைத்தார். கண்ணன் மூலம் ரேணுகாவுக்கு பைரவின் ஃப்ரெண்ட்ஸ், அவன் உடன் வேலை செய்தவர்கள் நம்பர் கிடைத்தது. அனைத்து நம்பருக்கும் தொடர்பு கொண்டாள். எஸ்1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வரச் சொன்னாள். விசாரணையில் எல்லா பதில்களும் பயனற்றதாக இருந்தது. கடைசியாக பைரவின் நெருங்கிய நண்பன் ரூபனை விசாரித்தாள். அவனிடம் ஒரு புதிய செய்தி கிடைத்தது. ரூபன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழையும் போது அடிவயிற்றில் ஏதோ ராட்டினம் சுற்றுவது போல உணர்ந்தான். பைரவ் விஷயமாக ஏதோ விசாரணை என்று ரேணுகா போனில் கூறினாள். ஆனால் எதற்கு விசாரணை என்று ரூபனுக்கு புரியவில்லை. ரேணுகாவிடம் போனில் கேட்க தைரியமும் இல்லை. 1 மணி நேரம் கழித்து காத்திருந்த பிறகு ரேணுகா விசாரணைக்கு அழைத்தாள். ரூபன் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்தான். ரேணுகாவை பார்த்தபோது தேவதைகளுக்கு யார் காக்கிச்சட்டை கொடுத்தது என்று தோன்றியது. சேரில் உட்கார்ந்தவுடன் விசாரணை தொடங்கியது. பைரவ் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா மேடம். அவரை கடைசியா எப்ப பார்த்தீங்க? 2 வாரம் இருக்கும் மேடம். 1 வாரமா நான் ஊர்லயே இல்ல. ஒரு மீட்டிங் விஷயமா ஹைதராபாத் போயிருந்தேன். நேத்திக்கு தான் திரும்பி வந்தேன். ஓகே. எப்போ அவர்கிட்ட ஃபோன்ல கடைசியா பேசுனீங்க? 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி எத்தன மணிக்கு கால் பண்ணீங்க? என்று ஆர்வமானாள். நைட்டு 9 மணி இருக்கும் மேடம். என்ன பேசுனீங்க? அவன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிச்சேன். அவன் என்ன பத்தி விசாரிச்சான். அவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள என்று கையில் கடித்த கொசுவை அடித்தான். அதுக்குள்ள அதுக்குள்ள மாடியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கட் பண்ணிட்டு போயிட்டான் மேடம். என்ன சத்தம்னு சொன்னாரா? தெரியல மேடம். ஏதோ எலி தொல்லைன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் நீங்க பைரவ் கிட்ட பேசலையா? இல்ல மேடம். அதுக்கப்புறமா பேசல. மெசேஜ்? இல்ல மேடம். நான் மெசேஜ் பண்ணேன். பட் அவன் ரிப்ளையே பண்ணல. பைரவ் பத்தி இன்னும் டீட்டெயிலா யாருக்கு தெரியும்? அகல்யா, அமிர்தா. யார் அவங்க? பைரவ் லவ் பண்ண 2 பொண்ணுங்க. ஓ! ஒன் சைடு லவ்வா? இல்ல மேடம். டபுள் சைட். மொத யார லவ் பண்ணான்? ஃபர்ஸ்ட் அமிர்தா. அப்புறம் அமிர்தாவ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பைரவுக்கு அகல்யா ப்ரப்போஸ் பண்ணா. என்ன சொன்னான்? ஓகே சொல்லிட்டான். கிழிஞ்சுது. அப்போ ஒரே நேரத்துல 2 பொண்ணையும் லவ் பண்ணானா? ஆமா மேடம். அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? தெரியும். போகும்போது குடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். பைரவ் ஏதாவது தப்பான பிசினஸ் பண்ணானா? என்று ரூபன் கண்ணை பார்த்தாள். இல்ல மேடம். ரொம்ப நல்ல டைப் மேடம். நல்லா படிச்சான். அப்பா கிட்ட காசு வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். அதையும் நல்லா லீட் பண்ணான். என்று ரூபன் சொன்ன பதிலை ரேணுகா விசாரித்த அனைவரிடமும் கிடைத்த பதில். அந்த பதிலில் பொய்யில்லை என்றது அவன் கண்கள். பைரவ கொல்ற அளவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல மேடம். அப்படி யாருமே இல்ல. சொல்லப்போனா அவன் யாருகிட்டயும் சண்டையே போட மாட்டான். மேடம், ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் பைரவ பத்தி விசாரிக்கிறீங்க? பைரவ் இஸ் மிஸ்ஸிங். அத்தியாயம் 4. பைரவ காணோமா? ஆமா. 2 நாளைக்கு முன்னாடி என்று நடந்த அனைத்தையும் விவரித்தாள். அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே மேடம் என்று தலையை சொரிந்தான். அப்போ நான் பொய் சொல்றேனா? என்று ரேணுகா நக்கலாக பார்த்தாள். அப்படியெல்லாம் இல்ல மேடம். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா அவன் கூட பழகுனதுனால நீங்க சொல்றத உண்மைன்னு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் உண்மை. எத்தன உண்மை? என்று லேசாக சிரித்தாள். நிறைய உண்மை மேடம். நீங்க முறைச்சு பார்த்தீங்களா? அதான் பயத்துல உளறிட்டேன். ஓகே. நீங்க கொஞ்சம் பிளட் சாம்பிள் குடுக்கணும். வெளியில வெயிட் பண்ணுங்க. எங்க ஆளுங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. எதுக்கு மேடம்? உங்களுக்கு சூனியம் வைக்க. மேடம் என்று அதிர்ச்சியாக பார்த்தான். யா, விசாரணைக்கு தேவைப்படுதியா?
ஓகே மேடம் என்று மூச்சு விட்டான். அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுங்க பேர் என்ன சொன்னீங்க? அகல்யா, அமிர்தா. அவங்க டீட்டெயில்ஸும் வெளியில ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓகே மேடம், தேங்க்யூ என்று வணக்கம் வைத்தான். ரூபன் வெளியே சென்றவுடன் ரேணுகா ஃபாரன்சிக் சேதுராமனுக்கு கால் செய்தாள். சேதுராமன் 48 வயது மனிதன். ஹலோ. ஹலோ சார், ரேணுகா பேசுறேன். ரேணுகாவிற்கு சேதுராமன் மேல் பெரிய மரியாதை இருந்தது. ஒவ்வொரு கேஸிலும் நிறைய உதவியும் குற்றவாளிகள் விட்டுச் சென்ற ஆதாரங்களை வைத்து அவனை கண்டுபிடிக்கும் தந்திரங்களையும் ரேணுகாவிற்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். பைரவ் வீட்டில் அவன் ரத்தத்தை தவிர இன்னொரு ரத்தமும் கிடைத்தது. ஒரு சின்ன இரத்த துளி சுவற்றில் மூலையில் இருந்தது. அந்த துளியால் சேதுராமன் கண்களில் இருந்து தப்பிக்க முடியவில்லை, மாட்டிக்கொண்டது. அதனால் விசாரிக்கும் அனைவரிடமும் பிளட் சாம்பிள் எடுத்து அந்த இரத்தத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். இதுவரை எந்த ரத்தமும் அந்த இரத்த துளியோடு ஒத்துப்போகவில்லை. சொல்லுங்க ரேணுகா. சார், அந்த கன்ஃபயர் கேஸ் விஷயமா ரூபன்னு ஒரு பையனை விசாரிச்சேன். அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். நீங்க வந்தீங்கன்னா பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ரூபனிடம் நீடிலை குத்தி கொஞ்சம் ரத்தத்தை சேதுராமன் சேகரித்து கொண்டார். ரேணுகா தன் தினசரி வேலைகளை முடித்துவிட்டு மாலை 5 மணி போல புறப்பட தயாரானாள். ரேணுகா முகம் கழுவி விட்டு நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டாள். அந்த வட்டப்பொட்டு அவள் வட்ட முகத்திற்கு எடுப்பாக இருந்தது. அவள் அறையை விட்டு வெளியே வந்தபோது ரைட்டர் சலாம் போட்டான். என்ன மேடம், கிளம்பியாச்சா என்றார் ரைட்டர் நாகராஜன். ஆமாண்ணா. அப்புறம் காலையில இந்த கன்ஃபயர் கேஸ் விஷயமா ஒரு பையனை விசாரிச்சேன்ல. ஆமா, ரூபன்னு ஒரு பையன், அவன்தானே? அவன்தான். அவனை உங்ககிட்ட 2 பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க சொன்னேனே. ஆமா மேடம், கொடுத்துட்டு தான் போனான் என்று மேஜையில் இருந்த பேப்பர்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தார். சரி, அதை பார்த்து எடுத்து வைங்க, நாளைக்கு காலையில அந்த பொண்ணுங்களை விசாரிக்கணும். ஓகே மேடம் என்றார் அவர் சின்னதாக சிரித்து. தினமும் அனைவருக்கும் கிடைக்கும் சின்ன சந்தோஷம் வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் அந்த சின்ன தருணம். ரேணுகா ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஆக்டிவா ஸ்கூட்டியை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு பட்டாம்பூச்சி போல பறந்தாள். தினமும் அனைவருக்கும் கிடைக்கும் பெரிய வருத்தம் அலாரம் நம் தூக்கத்தை தொலைத்து கட்டிலை விட்டு பிரிக்கும் அந்த தருணம். ரேணுகா வருத்தத்தோடு எழுந்தாலும் கட்டிலை விட்டு பிரிந்த சில நிமிடங்களில் அந்த வருத்தம் மறைந்து போய்விட்டது. அவள் குளித்துவிட்டு காக்கி சட்டையை மாற்றிக்கொண்டு கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டேஷனுக்குள் நுழைந்த போது ரைட்டர் அந்த பேப்பரை கண்டுபிடித்து வைத்திருந்தார். அதை பெற்றுக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். அகல்யா மற்றும் அமிர்தா இருவரும் விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். ரேணுகா கேஸ் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தாள். ரேணுகாவின் அப்பா சுந்தரம் போனில் அழைத்தார். ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். 4 இட்லி, தேங்காய் சட்னி. வேலையில இருக்கிறியா? வேலையில தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எப்போ ஊருக்கு வருவ? அடுத்த வாரம். அப்ப சரி. இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுதே. ஒன்றும் இல்லைம்மா, பையன் பேரு தீபக், சென்னையில டாக்டர் என்று பையனை பற்றி வர்ணனை ஆரம்பிக்கும் முன்பே, அதானே பார்த்தேன். அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா உத்தேசம் என்று சுந்தரத்துக்கு பிபி ஏறியது. நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்று போனை அணைத்தாள். மேடம் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்க ரேணுகா கமின் என்று கூறியவுடன் விவேக் உள்ளே பிரவேசித்தான். விவேக், ஹெட் கான்ஸ்டபிள், 5.6 அடி, மாநிறம், அடர்த்தியான முடி, ஆரோக்கியமான உடற்கட்டு. விவேக்கிற்கு ஆடியோகிராஃபிக் மெமரி அதிகம். ஒரு குரலை ஒருமுறை கேட்டுவிட்டால் எத்தனை வருடமானாலும் அதை மறக்க மாட்டான். விவேக் இருக்கும் இடத்தில் கலகலப்பு இருக்கும். வாங்க விவேக், இப்பதான் ஸ்டேஷனுக்கு வழி தெரிஞ்சுச்சா என்றாள் ரேணுகா. ரேணுகாவுக்கு ஸ்டேஷனில் பிடித்த நபர் விவேக். மேடம், அதான் சொன்னேனே எனக்கு நிச்சயதார்த்தம்னு என்று சேரில் உட்கார்ந்தான். அது முடிஞ்சு 3 நாள் ஆச்சே. அதான் ஒரு வாரம் லீவ் கேட்டிருந்தனே. ஆனா நிச்சயத்துக்கு தான் நீங்க வரவே இல்லையே. சாரி விவேக், உங்க நிச்சயதார்த்தத்துக்கு தான் கிளம்பலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க பக்கத்துல கன்ஃபயர் சவுண்டுன்னு ஒரு கேஸ் வந்துருச்சு. அதனாலதான் வர முடியல. ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்க பிஸியா இருப்பீங்க, ஸ்டேஷன் வந்த உடனே சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் என் கல்யாணத்துக்கு சொல்லக்கூடாது. கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே லீவ் போட்டுடுறேன். போதுமா என்று சிரித்தாள். விவேக்கின் போன் அடித்தது. போனை கட் செய்தான். மறுபடியும் போன் அடித்தது. மறுபடியும் கட் செய்தான். பரவாயில்ல, பேசுங்க. அட, அவதான் மேடம், சும்மா ஏதாவது பேசுறதுக்கு கூப்பிடுவா. என்ன, கட்டிக்க போற பொண்ண அவ இவனுக்கிட்டு அவங்களுக்கு பேர் இல்லையா? இருக்கே. பேர் என்ன? அகல்யா. அத்தியாயம் 5. அகல்யா, நைஸ் நேம். மேடம், நீங்க மட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம்.
மியூசிக், டான்ஸ், சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு நைட் நிச்சயதார்த்தத்துக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கேஸ் மேல கேஸ் இங்கேருந்து நகர கூட முடியல. 9 மணி போல தான் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. சரி ஓகே. உன்ன மீட் பண்ணி கிஃப்ட் மட்டும் குடுக்கலான்னு நெனச்சு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு வீட்ல கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சுன்னு ஒரு கேஸு. அதான் அங்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒரு கன் ஃபயர் சவுண்ட் என்று நடந்த அனைத்தையும் விவேக்குக்கு விவரித்தாள். அவன் ஏன் தப்பிச்சு போனான்? அதான் எனக்கு புரியல. சம்திங் ராங் பிஹைண்ட் ஹிம் என்று யோசித்துக் கொண்டே கூறினாள். ஃபோன் மறுபடியும் அடித்தது. விவேக், போய் என்னன்னு பேசிட்டு வாங்க என்று சற்று எரிச்சலுடன் கூறினாள். விவேக் ஃபோனை காதில் வைத்துக்கொண்டு வெளியே சென்றான். ரேணுகா பெண்டிங் கேஸ் பேப்பர்களை ஆராய்ந்தாள். ரேணுகாவை சேத்துராமன் ஃபோனில் அழைத்தார். சொல்லுங்க சார். ரேணுகா, நேத்து ரூபன்னு ஒரு பையன்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்தேன்ல? ஆமா சார். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். ஹிஸ் பிளட் இஸ் நாட் மேட்சிங் வித் த சஸ்பெக்ட் பிளட். ஓகே என்று லேசாக சோர்ந்தது போல கூறினாள். விசாரணையில ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு நைட் அவன் கூட இருந்த இன்னொரு ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா, அவன் என்ன தப்பு பண்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார் என்று ரேணுகா பேசிக் கொண்டிருக்கும்போதே விவேக் மறுபடியும் உள்ளே வந்தான். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ என்றாள் ரேணுகா. என்னாச்சு விவேக்? பேசியாச்சா? என்று ஃபோனை பார்த்து கொண்டே கூறினாள். மேடம், அகல்யாவ பைரவ் கேஸ் விஷயமா விசாரணைக்கு வர சொன்னீங்களா? வாவ்! உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அகல்யா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் மேடம். ரேணுகாவின் அதிர்ச்சி விழிகளில் தெரியாமல் மறைக்க முயற்சித்தாள். ரேணுகா என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தாள். இப்ப என்ன செய்யறது? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பைரவோட முன்னாள் காதலின்னு சொல்லிடலாமா? இல்ல விவேக்கு தெரியாம அகல்யாவ தனியா கூப்பிட்டு விசாரணை நடத்தலாமா? முதல்ல அகல்யா லவ் ஸ்டோரிய விவேக் கிட்ட சொல்லி இருப்பாளா? ஒருவேளை அவ சொல்லலைன்னா, என் மூலமா விவேக்குக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு? என்று தனக்குள் பல யோசனைகள் தோன்றி, அதை எதையும் சொல்ல முடியாமல் திணறினாள். என்ன ஆச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல. பைரவோட ஃப்ரெண்டு அகல்யா. ஸோ, பைரவ பத்தி தெரிஞ்சுக்க அகல்யாவ விசாரிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் விசாரணைக்கு கூப்பிட்டேன். ஆனா, அவங்க உங்க ஃபியான்சின்னு எனக்கு தெரியாது என்று நிறுத்தி நிறுத்தி பேசினாள். அப்படியா? சரி ஓகே. அப்படின்னா இப்படி பண்ணலாம். நான் அவள ஈவினிங் அண்ணா நகர் பார்க் ரோட்ல இருக்கிற காஃபி டேக்கு கூட்டிக்கிட்டு வரேன். நீங்களும் அவள பார்த்ததே இல்ல. அப்படியே ஒரு கெட் டுகெதர். அப்புறம் உங்க விசாரணை. ஒரே கல்லுல 2 மாங்கா என்று சிரித்தான். இல்ல விவேக். ஈவினிங் காஃபி ஓகே. ஆனா விசாரணை அங்க வேண்டாம். நான் அப்புறம் தனியா கூட விசாரிச்சுக்கிறேனே. இதுல என்ன மேடம் இருக்கு? நீங்க அவள விசாரிக்கிறத நான் அப்ஜெக்ட் பண்ணல. என்ன, அந்த பையன பத்தி இன்ஃபர்மேஷன் தானே தெரிஞ்சுக்க போறீங்க? ஜஸ்ட் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் தானே. நோ ப்ராப்ளம் மேடம். 3 காஃபியோட ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று விவேக் சிரித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். ரேணுகா விவேக் சிரிப்பை விசித்திரமாக பார்த்தாள். நாளை நடக்கப் போகும் விசாரணையின் முடிவில் இதே சிரிப்பு விவேக்கிடம் இருக்குமா என்று யோசித்தாள். ரேணுகா பயந்தது போல சூரியன் மறைந்தது. அன்று மாலை வந்தது. ரேணுகா என்ன நடந்தாலும் தன் விசாரணையின் திசை மாறக்கூடாது என்று முடிவு செய்தாள். வலித்தாலும் விவேக்கின் காதுகள் இன்று உண்மையை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ரேணுகா காஃபி டேயின் கண்ணாடி கதவுகளை திறந்தபோது ஜில் என்ற காற்று அவளை வரவேற்றது. கடையின் ரைட் கார்னரில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரேணுகா அவர்களை நோக்கி நடந்தாள். விவேக் ரேணுகாவை பார்த்து கை காட்டினான். அகல்யா திரும்பி பார்த்தாள். ரேணுகா அந்த டேபிளில் அவர்கள் இருவருக்கும் எதிரில் உட்கார்ந்தாள். மேடம், இது அகல்யா. அண்ட் அகல்யா, இவங்க தான் ரேணுகா. ரேணுகா, அகல்யா இருவரும் கை குலுக்கினார்கள். ரேணுகா அகல்யாவுடன் கை குலுக்கும் போது அவள் உள்ளங்கை வேர்த்திருப்பதை உணர்ந்தாள். அகல்யா படபடப்பாக இருப்பதை உணர்ந்தாள். அப்புறம் மேடம், உங்களுக்கு காஃபி தானே? ஆமா. விவேக் பேரரை அழைத்து 2 காஃபி என்றான். 3 பேர் இருக்கோமே என்றாள் ரேணுகா. மேடம், நாங்க இப்ப இருந்து ஷேர் பண்ண கத்துக்கிறோம். ஒரு காதலுக்கு ஒரு காஃபி போதும் மேடம் என்று அகல்யாவை பார்த்து சிரித்தான். அகல்யா செயற்கையாக சிரித்தாள். மேடம், விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விவேக், விசாரணையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னது? என்றான் மினி சிரிப்புடன். அகல்யா, அந்த விஷயத்த நீயே சொன்னா பெட்டர்னு தோணுது. உனக்கும் பைரவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி விவேக்குக்கு தெரியுமா என்று கேட்டாள் ரேணுகா. அத்தியாயம் 6. தெரியும்க்கா. அக்கான்னு கூப்பிடவா என்றாள் அகல்யா. லுக், உன் வயசு என்ன? 26. ஐ எம் 25. இந்த அக்டோபர் வந்தாதான் 26. ஸோ நீ என்ன ரேணுகானே கூப்பிடலாம் என்று விவேக்கை பார்த்து சிரித்தாள்.
என்ன உண்மை என்று நடப்பது புரியாமல் கேட்டான் விவேக். அதான் விவேக், உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, பைரவ்னு ஒரு பையன லவ் பண்ணேன்னு. ஆமா என்று விவேக் சொன்னவுடன், ரேணுகாவிற்கு இப்போது ஸ்ட்ரெஸ் லெவல் 0 பாயிண்டில் இருந்தது. பைரவ் அண்ட் அகல்யா லவ் ஸ்டோரி விவேக்கிற்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, இனிமே ஈஸி என்று எண்ணிக்கொண்டாள். அவன பத்தி தான் ரேணுகா இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க என்று சொல்லிவிட்டு ரேணுகாவை பார்த்தான். மேடம், அப்போ அந்த தப்பிச்சு போன பைரவ் என்று ரேணுகாவை பார்த்தான். அகல்யாவோட முன்னாள் காதலன். அப்போ ஸ்டேஷன்ல என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? இல்ல, ஒருவேளை அகல்யா அவ பாஸ்ட் லவ் ஸ்டோரி பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்திருந்தா, என் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நெனச்சேன். இல்ல மேடம், அவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவ அபார்ஷன் பண்ணத கூட சொல்லிட்டா. இவ என் பொண்டாட்டி மேடம். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. இவ முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா, இனிமே எனக்கு இவ நல்ல மனைவியா இருப்பா என்று அகல்யாவின் தலையை தடவி கொடுத்தான். அகல்யா டேபிளில் இருந்த விவேக்கின் கையை பற்றினாள். 3 பேரும் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார்கள். காஃபி பரிமாறப்பட்டது. ரேணுகா ஒரு சிப் காஃபியை உறிந்துவிட்டு மறுபடி விசாரணையை தொடங்கினாள். 3 நாளைக்கு முன்னாடி என்று அன்று இரவு நடந்ததை விவரித்தாள் ரேணுகா. அகல்யா, உங்க லவ் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ப்ரப்போஸ்ல இருந்து பிரேக்கப் வரைக்கும்? அப்போ பைரவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில. நான் பிஏ இங்கிலீஷ் மீனாட்சி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் செகண்ட் இயர். 2 பேருக்கும் ஒரே பஸ் ஸ்டாப்ல தான் காலேஜ் பஸ் வரும். தினமும் ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் பார்த்துப்போம். முதல்ல அந்த 10 நிமிஷம் சாதாரணமா தெரிஞ்சாலும், நாட்கள் நகர நகர தினமும் அந்த 10 நிமிஷத்துக்காக 2 பேருமே ஏங்க ஆரம்பிச்சோம். அந்த 10 நிமிஷம் எங்க 2 பேருக்குள்ளேயும் காதலா மாறிடுச்சு. பைரவும் என்னோட ட்ரெஸ் கோட் தெரியும். தினமும் நான் என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறேனோ, அதே கலர்ல அவனும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவான். அன்னைக்கு திங்கட்கிழமை. நான் ஒயிட் சுடிதார், பைரவ் ஒயிட் ஃபார்மல் ஷர்ட் வித் பிளாக் பேண்ட். ரோடு கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான். என்னை தாண்டி போய் ஒரு பூக்கடையில ரோஜா வாங்கினான். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவன் கண்டிப்பா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு தோணுச்சு. கையில பூவோட என் பக்கத்துல வந்தான். ரொம்ப பக்கத்துல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் காதுகிட்ட வந்து, நான் சொல்ற இந்த வார்த்தை உனக்கு மட்டும் தான் கேட்கணும். ஐ லவ் யூ அகல்யா. நீ என்ன லவ் பண்றதா இருந்தா இந்தா என்று பூவை நீட்டினான். வாங்குனியா? அட என்ன மேடம், வாங்காம இருந்தா எப்படி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்கும்? நீ சொல்லு அகல்யா என்று சிரித்தான் விவேக். ரேணுகா விவேக்கை பார்த்தாள். தன் வருங்கால மனைவியின் காதல் கதையை ஆர்வமாக கவனிப்பதை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. பூ வாங்கிட்டேன். அப்புறம் 3 வருஷம் லவ் பண்ணோம். ஒரு நாள் எனக்கு டேட் தள்ளி போயிடுச்சு. பைரவோட போய் செக் பண்ணப்போ பிரெக்னன்ட்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பைரவ எங்க வீட்ல வந்து பேச சொன்னேன். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டான். பைரவ் அப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். அவன் இன்னமும் டெவலப் ஆகணும்னு சொன்னான். அதனால கல்யாணம் பண்ணிக்க டைம் இல்லன்னு சொல்லிட்டான். குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லிட்டான். அபார்ட் பண்ணிட்டேன் என்று அகல்யா கண்களில் இருந்து நீர்த்துளிகள் வெளிப்பட்டது. விவேக் அகல்யாவை சமாதானப்படுத்தினான். அகல்யா கண்ணீரை துடைத்துவிட்டு மேலும் பேசத் தொடங்கினாள். அபார்ஷனுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் நெறைய சண்டை வந்துடுச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணா. பைரவ் ஒரு பொண்ணு கூட தியேட்டர்ல பார்த்ததா சொன்னா. 2 பேரும் க்ளோஸா இருந்ததாவும் சொன்னா. பைரவுக்கு தெரியாம அவன் ஃபோன செக் பண்ணுனேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு அமிர்தான்னு இன்னொரு பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் பைரவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அமிர்தாவால. பைரவ் அமிர்தாவத்தான் லவ் பண்றேன்னு சொன்னான். என்ன பிடிக்கலன்னு சொன்னான். அவ்வளதான். அதோட பிரேக்கப் என்று பெருமூச்சு விட்டாள். அகல்யா பைரவுக்கு எதிரிங்க யாராவது இருந்தாங்களா? அத பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்ல ரேணுகா. பைரவ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யார் வம்புக்கும் போக மாட்டான். பைரவ் தப்பா ஏதாவது பிசினஸ் பண்ணானா? அத பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்லையே. பைரவ் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. சாஃப்ட்வேர் பிசினஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பைரவ் கிட்ட உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? இல்ல ரேணுகா. நாங்க பிரிஞ்சு 6 மாசம் இருக்கும். நான் பிரியும் போது வரைக்கும் அவன்கிட்ட வித்தியாசம் எதுவுமே தெரியல. ஓகே அகல்யா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்பரேஷன் என்று ரேணுகா கை கொடுத்தாள். மறுபடியும் இந்த கைகுலுக்கலில் அகல்யா உள்ளங்கை வேர்த்திருந்தது. அவள் படபடப்பு இன்னும் இருந்தது ரேணுகாவுக்கு புரிந்தது. விவேக், உனக்கும் தேங்க்ஸ் என்று கை கொடுத்தாள். பரவாயில்ல மேடம், இதுல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம டியூட்டி தானே என்று கை குலுக்கிக் கொண்டே கூறினான். அப்புறம் விவேக், அகல்யாவோட பிளட் சாம்பிள் வேணும், இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுது என்று அகல்யாவை பார்த்தாள். அகல்யா, நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு வா. ஒரு பிளட் சாம்பிள் மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே என்று சிரித்தாள் செயற்கையாக. ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன் என்றாள் ரேணுகா. எங்க கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் என்றாள் அகல்யா. கண்டிப்பா. விவேக் கிட்ட சொல்லிட்டேனே,
கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே லீவ் போடுறேன்னு. ரேணுகா கிளம்பும்போது, "ரேணுகா, இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" என்றாள் அகல்யா. "நானும் சொல்ல மறந்துட்டேன் மேடம். புடவை நீங்க 2மே அழகுதான்" என்று விவேக் கூறியவுடன் ரேணுகா சிரித்தாள். ரேணுகாவிற்கு இப்போதுதான் விசாரணை முழு திருப்தியை அளித்தது. சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அதே ஜில்லென்ற காற்று அவளை வழி அனுப்பி வைத்தது. ரேணுகாவிற்கு கடையை விட்டு வெளியேறும்போது ஒரு குழப்பம் மிச்சமிருந்தது. அது அகல்யாவின் உள்ளங்கை வியர்வை மற்றும் அவள் படபடப்பு. அடுத்த நாள் அகல்யாவின் இரத்த மாதிரியை சேதுராமன் கைப்பற்றினார். அந்த நாள் மாலை 5 மணி போல ரேணுகாவின் போன் அடித்தது. ஹலோ, ஹலோ ரேணுகா, நான் அகல்யா பேசுறேன் என்று படபடத்தாள். சொல்லுங்க அகல்யா. எங்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு. அதுல ஃப்ரம் அட்ரஸே இல்ல. ஓகே. அந்த போஸ்ட்ல என்ன இருந்துச்சு? டெத் சர்டிபிகேட். யாரோடது என்று ஆர்வமானாள். என்னோடது. வாட்? ஆமா ரேணுகா, என் பேர் போட்டு தான் வந்திருக்கு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கா? இல்ல ரேணுகா, டியூப்ளிகேட். பாட்டம் ரைட் கார்னர்ல பைரவ்னு சைன் போட்டு அதுக்கு கீழ பைரவ் கில்லர் ஆன் டியூட்டின்னு போட்டிருக்கு. அத்தியாயம் 7. பைரவ் கில்லர் ஆன் டியூட்டியா என்று ரேணுகா யோசித்தாள். அதே சமயத்தில் மறுமுனையில் பயத்தில் கதறிய அகல்யாவின் குரல் ரேணுகாவை சுயநினைவிற்கு கொண்டு வந்தது. பயப்படாதீங்க அகல்யா, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். விவேக் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா என்று தொப்பியை எடுத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் அறையை விட்டு வெளியே வந்தாள். இல்ல ரேணுகா, விவேக்குக்கு கால் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்று அகல்யாவின் அழுகுரல் அவள் போனில் இருந்து புறப்பட்டு டவரில் அடித்து ரேணுகாவின் காதில் வந்து விழுந்தது. அகல்யா, அழாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். பயப்படாம வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அந்த டெத் சர்டிபிகேட்ல அவனோட கைரேகை இருக்கலாம். கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க என்று போனை அணைத்தாள். அண்ணா, டிரைவர் எங்க என்று ரைட்டர் நாகராஜனை பார்த்து கேட்டாள். டீ குடிக்க போறேன்னு சொன்னாரு. ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடையில தான் இருப்பாரு. ஏன் மேடம் என்று மரியாதையாக எழுந்து நின்று பதில் சொன்னார். நம்ம கன்ஃபயர் கேஸ் இருக்குல்ல. ஆமா. அந்த பைரவ் அவன் லவ் பண்ண பொண்ண மிரட்டுறதுக்கு டெத் சர்டிபிகேட் அனுப்பியிருக்கான். டெத் சர்டிபிகேட்டா என்று குழப்பமான குரலில் கூறினார். ஆமா, அந்த பொண்ணு பேர் போட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு அழுது, அதான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரணும் என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டிரைவர் ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். பார்த்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க மேடம், கொலை ஏதாவது பண்ணிட போறான் என்று சுருக்கமாக எச்சரித்தார் நாகராஜன். விவேக் எங்க என்று ஸ்டேஷனை சுத்தி பார்த்து தேடினாள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் என்று ரைட்டர் சொன்னவுடன் ரேணுகா வேகமாக வாசலுக்கு வந்தாள். டிரைவரை பார்த்து, நிதிஷ், வண்டியை ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் என்று படியேறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சென்றாள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அறையில் நுழைந்தபோது விவேக் ஆனந்த விகடன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே சென்றாள். அவன் மேலே இருந்த ஃபேன், எனக்கு என்னப்பா, நீங்க தான் அவனை கண்டுபிடிக்கணும் என்று அலட்சியமாக சுத்தி கொண்டிருந்தது. விவேக், உன் போன் என்னாச்சு என்று ரேணுகா கூறியதில் அதட்டல் இருந்தது. விவேக் ஆனந்த விகடனை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான். சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் சார்ஜ் போட்டு ஆனந்த விகடன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் மேடம், என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா என்று குரல் தாழ்த்தி கேட்டான். உங்க அக்கல்யா அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன், என்னாச்சு? வாங்க, எல்லாத்தையும் போகும்போது சொல்றேன் என்று ரேணுகா முன்னே நடந்தாள். விவேக் பின்தொடர்ந்தான். ஜீப்பில் செல்லும்போது விவேக்கிற்கு நடந்ததை விவரித்தாள். ரேணுகா சொல்லி முடித்தவுடன் விவேக் முகத்தில் கோபம் தெரிந்தது. விவேக் நிதிஷ்க்கு வழி சொல்ல நிதிஷ் அதற்கேற்றவாறு ஸ்டியரிங்கை திருப்பினார். அகல்யா வீட்டிற்கு சென்றபோது அவள் வாசலில் இருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் உட்கார்ந்திருந்தது. இவர்களை பார்த்தவுடன் வீட்டிற்குள் ஓடினாள். திரும்பி வரும்போது கையில் போஸ்ட் கவரும் அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்து வந்தாள். ரேணுகாவிடம் காட்டினாள். ரேணுகா அந்த சர்டிபிகேட்டை டேபிளில் வைத்து பார்த்தாள். அது ஒரிஜினல் போலத்தான் இருந்தது. சர்டிபிகேட்டின் டாப் மிடிலில் தமிழ்நாடு அரசு சின்னமும் அதற்கு கீழே தமிழ்நாடு அரசு என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இறப்பு சான்றிதழ் என்ற தலைப்புக்கு கீழ் அகல்யாவின் பெயர், பிறந்த தேதி, அட்ரஸ், இறந்த தேதி என்று அடுத்த வாரத்தின் 4ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றும் இறந்த இடம் என்று அகல்யாவின் வீடு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் என்ற இடத்தில் பைரவின் கையொப்பமும் அதற்கு கீழே பைரவ் கில்லர் ஆன் டியூட்டி என்று இருந்தது. ரேணுகா அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்த போது அகல்யா பேசத் தொடங்கினாள். பாத்தீங்களா ரேணுகா, இதே நாள் அடுத்த வாரம் என்ன கொல்ல போறான் அவன் என்று அவள் கண்களில் இன்னமும் நீர் இருந்தது. டோன்ட் பி சில்லி என்று சர்டிபிகேட்டை மறுபடியும் ஒரு முறை பார்த்தாள். எனக்கு ஒன்னும் ஆகாதில்ல என்று பயத்துடன் ரேணுகாவை பார்த்தாள். நான் இருக்கும்போது உன்னை எவன் கொல்ல போறான்
என்று விவேக் வீட்டு வாசலுக்கு வந்தான். நீ இருக்கும்போது தான் டெத் சர்டிபிகேட் வந்துச்சு என்று விவேக்கை முறைத்தாள். அத்தை மாமா எங்க என்றான் அகல்யாவை பார்த்து. எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கிறாங்க என்று அவள் பேச்சில் இன்னமும் சோகம் தணித்தது. ரேணுகா போஸ்ட் கவரை பார்த்தாள். அதில் டூ அட்ரஸ் என்று அகல்யாவின் வீட்டு அட்ரஸ் மட்டுமே இருந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். விவேக் அகல்யாவை தனியாக கூட்டி சென்று சமாளித்துக் கொண்டிருந்தான். அகல்யா, உங்க வீட்டுல இத பத்தி எதுவும் சொன்னியா என்று அவள் கன்னத்தில் கை வைத்தான். விரல்களால் கண்ணீரை துடைத்தான். இல்ல, சொன்னா யாரு பைரவன்னு கேட்பாங்க. கல்யாண நேரத்துல எதுக்கு பிரச்சனைன்னு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல. நீயும் ரேணுகா கிட்ட சொல்லிடு, எங்க வீட்டுல பைரவ் பத்தி எதுவும் சொல்ல வேணான்னு. நல்ல வேளை இந்த போஸ்டர் நான் வாங்கினேன். வேற யாராவது வாங்கியிருந்தா இந்நேரம் எங்க வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். டோன்ட் ஒரி. உன்னை ஏன் அவன் தூரத்துல இருந்து மிரட்டுறான்னு தெரியுமா? நீயே சொல்லேன். உன் பக்கத்துல வந்தா அவனால உன்னை கொல்லவே முடியாது. இந்த கண்களை பார்த்தா போதும், கத்தி கூட ஐ லவ் யூ சொல்லும். அப்புறம் எப்படி உன்னை கொல்ல முடியும் என்று விவேக் அகல்யாவின் இடுப்பை பிடித்து அவளை அருகில் இழுத்தான். அகல்யா முறைப்பது போல பார்த்துவிட்டு அரை நிமிடத்தில் சிரித்தாள். அவள் சிரித்தவுடன் கன்னத்தில் சட்டென்று ஒரு முத்தம் கொடுத்தான். அகல்யா விவேக்கை தள்ளிவிட்டாள். இப்போது அவள் சிரிப்பில் சிரிப்பு மட்டுமே இருந்தது. அவள் பயம் இப்போது முழுதாக விலகி இருந்தது விவேக் இருக்கும் நம்பிக்கையில். விவேக் அகல்யாவை சமாளித்தாலும் மனதிற்குள் அடுத்து என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டேதான் இருந்தான். ரேணுகா அகல்யாவை அழைத்தாள். அகல்யா, சர்டிபிகேட்ல எங்கெங்க கை வச்ச என்று சர்டிபிகேட்டை காட்டி கேட்டாள். சர்டிபிகேட்டோட நடுவுல படிச்சு புடிச்சேன். வேற எங்கேயும் கை வைக்கல ரேணுகா. ஏன்? ஓகே. விவேக் டேபிளில் இருந்த சர்டிபிகேட்டை எடுத்து பார்க்க போனான். விவேக், கிளவுஸ் போட்டுக்கோ. மேபி அதுல கைரேகை இருக்கலாம். அது யாருதுன்னு கண்டுபிடிக்கணும் என்று கிளவுஸை நீட்டினாள். விவேக் சர்டிபிகேட்டை முழுவதாக கவனித்தான். அவன் மனதிற்குள் ஒரு பயம் தோன்றியது. அகல்யாவை காப்பாற்றி பைரவை பிடித்தாக வேண்டும். ரேணுகா சர்டிபிகேட்டை ஒரு பாலித்தீன் பைக்குள் அடைத்தாள். ரேணுகாவும் அகல்யாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அகன்றாள். விவேக் ரேணுகா சென்றவுடன் அகல்யா கன்னத்தில் இன்னொரு முத்தம் கொடுத்துவிட்டு அவள் தள்ளிவிடும் முன் ஓடினான். ஜீப்பில் செல்லும்போது, மேடம், அவனை சீக்கிரமா பிடிக்கணும் மேடம். இப்போ அவனை எப்படி பிடிக்கிறது? அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றான் என்று கேள்விகளை அடுக்கினான். பதட்டப்படாத விவேக். அவனால அகல்யாவுக்கு எதிரும் ஆயிடக்கூடாது. அவனை எப்படியாவது பிடிக்கணும் மேடம். அகல்யா ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் விசாரி. இந்த லெட்டர் எந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடி என்று ரேணுகா மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தாள். விவேக் ரேணுகா இருவரும் ஸ்டேஷனுக்குள் மறுபடி வந்தபோது ரைட்டர் நாகராஜன் டேபிளில் காத்திருந்த பெண்மணியை காட்டினார். அவள் பெயர் அமிர்தா என்று கூறினார். விவேக் ரேணுகா இருவரும் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்தார்கள். ரேணுகா 5 நிமிடம் கழித்து அமிர்தாவை அழைத்தாள். அமிர்தா உள்ளே வந்தவுடன் குட் மார்னிங் மேடம் என்று வணக்கம் வைத்தாள். ரேணுகா உட்கார சொன்னவுடன் விவேக் அருகே இருந்த சேரில் உட்கார்ந்தாள். அப்புறம் அமிர்தா, எப்படி இருக்கீங்க என்றான் விவேக். ஃபைன் என்றாள் குழப்பமாக. சொல்ல மறந்துட்டேன், என் பேரு விவேக் என்று கை கொடுத்தான். அமிர்தாவும் கை கொடுத்தாள். அமிர்தா, என்ன உங்க கை இவ்வளோ சாஃப்டா இருக்கு? கத்தி பிடிச்சு கொலை கூட செய்ய தெரியாது போல என்றவுடன் அமிர்தாவுக்கு வேர்த்தது. விவேக், அமைதியா இருக்கியா? விசாரிக்கணும். ஓகே என்று விவேக் மௌனமானான். அமிர்தா, முந்தா நேத்து விசாரணைக்கு வர சொன்னேன், ஏன் இவ்வளவு லேட் என்று சேரில் சாய்ந்தாள். மேடம், நீங்க கால் பண்ணும்போது தஞ்சாவூர்ல இருந்தேன். நேத்து நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில தான் சென்னை வந்தேன். எதுக்கு தஞ்சாவூர் போனீங்க? அத்தைக்கு சின்ன ஆக்சிடென்ட், அதான் அவங்கள பார்த்துக்க தஞ்சாவூர் போயிட்டேன். என்னைக்கு போனீங்க? 22ஆம் தேதி என்றாள். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டது 23ஆம் தேதி தானே? ஸோ அதுக்கு முந்தின நாள் நீங்க தஞ்சாவூர் போயிருக்கீங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அமிர்தா, பைரவ் யார் தெரியுமா என்ற கேள்வியில் அவள் முகபாவனைகள் மாறியது. என்னோட லவ்வர். உங்க காதலனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்றான் விவேக். தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைரவ் கிட்ட எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. 4 நாளைக்கு முன்னாடி பைரவ் வீட்ல கன் ஃபயர் சவுண்ட் என்று விவேக் நடந்ததை விவரித்தான். ரேணுகா அவளை கவனித்தாள். விவேக் சொல்லி முடித்தவுடன் இன்ஸ்பெக்டர் அறை அமைதியாக இருந்தது. அப்போது அமிர்தா சொடக்கு போடும் சத்தம் கேட்டது. அமிர்தா, சொடக்கு எப்பவுமே போடுவீங்களா என்று ரேணுகா கேட்டவுடன் அமிர்தா பதில் சொல்ல யோசித்தாள். ஏன் மேடம்? சில பேர் கோவமா இருந்தா சொடக்கு போடுவாங்க, சில பேர் டென்ஷனா இருந்தா சொடக்கு போடுவாங்க, சில பேர் பதட்டமா இருந்தா என்று நிறுத்தினாள். இல்ல மேடம், நான் எப்பவுமே சொடக்கு போடுவேன் என்றாள். அமிர்தா, உங்க லவ் ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லுங்க என்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். விவேக்கும் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நான் சாஃப்ட்வேர் டிசைனர். பைரவ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பிசினஸ்ல நானும் ஒர்க் பண்ணேன்.
நானும் பைரவும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராஜெக்ட்ஸ்மா? விவேக், ஷட் அப். பைரவ் கூட ஒர்க் பண்ணும்போது அவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுனேன். என்னம்மா சொன்னா? என்று விவேக் கேட்டபோது ரேணுகா முறைத்தாள். சாரி, நீ கன்டின்யூ பண்ணுமா. அடுத்த நாள் காலையில கேன்டீன்ல பைரவ் என் பக்கத்துல வந்தான். ரொம்ப பக்கத்துல. என் காதுகிட்ட வந்து, நான் சொல்ற இந்த வார்த்தை மட்டும் உனக்கு தான் கேட்கணும். ஐ லவ் யூ அமிர்தா அப்படின்னு சொல்லியிருப்பானே என்று விவேக் அமிர்தாவை பார்த்தான். என் காதுல சொன்னது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்று விவேக்கை ஆச்சரியமாக பார்த்தாள். போலீஸ்னா அப்படித்தான். நீ கன்டின்யூ பண்ணு என்று சொன்னவுடன் ரேணுகா லேசாக சிரித்தாள். அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணோம். 1 வருஷம் பிசினஸ் லவ் 2மே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நாங்க தியேட்டருக்கு போயிருந்தப்போ ராகுல் வந்தான். ராகுல் யாரு? ராகுலும் நானும் ஸ்கூல்ல லவ் பண்ணோம். எப்பா, ஒரு கேஸ்ல எத்தனை லவ் ஸ்டோரி என்று விவேக் மனதுக்குள் நினைத்து கொண்டான். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க பெங்களூர் போயிட்டேன். அதோட ராகுலையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் அவன மீட் பண்ணேன். அந்த லூசு பைரவ் யாருன்னு தெரியாம எங்க லவ் மேட்டர பத்தி சொல்லிட்டான். பைரவ் அப்பமே கோவமா இருந்தான். நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுனேன். அப்புறம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஒரு நாள் நான் ராகுலுக்கு மெசேஜ் பண்ணத பைரவ் பார்த்துட்டான். அது ஒரு நார்மல் மெசேஜ் தான். ஆனா ராகுலால பெரிய சண்டை வந்துருச்சு. எங்க லவ் ஆனிவர்சரி வரதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பைரவ் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என் மெசேஜ், கால் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. நானா போய் அவன மீட் பண்ணாலும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. லவ் ஆனிவர்சரி அன்னைக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எவ்வளவோ பேசியும் அவன் கன்வின்ஸே ஆகல. நான் பைரவ் பிசினஸ்ல இருந்து விலகிட்டேன். இதெல்லாம் நடந்து 6 மாசம் ஆச்சு. பைரவ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தவிர வேற ஏதாவது பிசினஸ் பண்ணானா? இல்ல மேடம். ஒரே பிசினஸ் தான். பைரவுக்கு பிடிக்காதவங்க, இல்ல அவன பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? ஏதாவது சண்டை போட்டு இருக்கானா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல மேடம். அவன் ரொம்ப நல்ல டைப். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். பைரவ் யார்கிட்டயும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. பைரவ் எதுக்கு அதிகமா கோவப்படுவான்? யாரையாவது நம்பி ஒரு வேலை கொடுத்து, அது நடக்கலைன்னா ரொம்ப கோவப்படுவான். என்று அமிர்தா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாகராஜன் வந்து கதவை தட்டினார். கம் இன். உள்ளே வந்த நாகராஜன், மேடம், ஃபாரன்சிக் சேதுராமன் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லுங்க என்று ரேணுகா சொன்னவுடன் நாகராஜன் வெளியேறினார். ஓகே அமிர்தா, உங்க பிளட் சாம்பிள் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுது. வெளியில போங்க. எங்க ஆளுங்க சாம்பிள்ஸ் எடுத்துக்குவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கேஸ் முடியிற வரைக்கும் வெளியூர் போக வேண்டாம். அப்படி போறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே மேடம். ரேணுகா கை கொடுத்தாள். அமிர்தா கை குலுக்கிய போது அமிர்தா உள்ளங்கை வியர்த்திருப்பதை உணர்ந்தாள். அமிர்தா வெளியே சென்றவுடன் ரேணுகா போனில் ஆடியோ ரெக்கார்டிங்கை நிறுத்தினாள். விவேக், இவ வீட்டை வாட்ச் பண்ணுங்க. என் கெஸ் கரெக்ட்னா அடுத்து பைரவ் மிரட்ட போறது அமிர்தா தான். அமிர்தாவோட ஃபோன் கடைசி 4 நாளா எங்க இருந்துச்சுன்னு செக் பண்ணுங்க. அமிர்தா, அகல்யா இவங்க 2 பேருக்கும் வர எல்லா கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அமிர்தா ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்ல சொல்லி வைங்க. அமிர்தா அட்ரஸுக்கு போஸ்ட் வந்தா அது எந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வருதுன்னு தெரியணும். ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. நமக்கு லக் இருந்தா சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். சேதுராமன் அமிர்தா தந்த மாதிரியை ரேணுகா கொடுத்த போஸ்ட் கவர், டெத் சர்டிபிகேட் இரண்டையும் எடுத்துக்கொண்டு பரிசோதனைக்கு கிளம்பினார். அந்த நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கியது. அமிர்தா, அகல்யா இருவரையும் அனைத்து வகையிலும் போலீஸ் கண்காணித்துக் கொண்டிருந்தது. அந்த நாள் மாலை அதே 5 மணிக்கு ரேணுகா ஃபோன் அடித்தது. ஹலோ மேடம், நான் அமிர்தா பேசுறேன். சொல்லுங்க அமிர்தா. மேடம், எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. மெயிலா என்று யோசித்தாள். ஆமா மேடம். டெத் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கா? இல்ல மேடம், லெட்டர் மாதிரி வந்திருக்கு. சீக்ரெட் ஆஃப் யுவர் டெத்ன்னு போட்டு அதுக்கு கீழே நான் எப்படி சாக போறேன்னு எழுதியிருக்கான் மேடம். கடைசியா கீழே உன் ரத்தத்தை எதிர்பார்க்கும் பைரவ். சைட்ல இங்கிலீஷ்ல கேஓடின்னு எழுதியிருக்கு மேடம். கேஓடினா என்னன்னு எனக்கு தெரியல மேடம் என்று பயத்தில் திக்கி திக்கி பேசினாள். எனக்கு தெரியும். கில்லர் ஆன் டியூட்டி என்றாள் ரேணுகா. அத்தியாயம் 8. சீக்ரெட் ஆஃப் யுவர் டெத். ஒரு பக்கம் என் விரல்களால் உன் கழுத்தை இறுக்க பிடிக்கும்போது கழுத்துக்கு கீழே உள்ள ரத்தம் மேலே செல்ல என் விரல்களை பார்த்து பயப்படும். ரத்தம் இல்லாமல் உன் வெள்ளை முகம் கரு நீளமாக மாறும். மூச்சு திணறும். இதயம் காற்று அடைப்பட்ட மோட்டார் போல ஓடாமல் திணறும். மறுபக்கம் பிளேடால் உன் மணிக்கட்டில் சின்ன கோடு விழும். அந்த கோட்டிலிருந்து இரத்த துளிகள் புறப்படும். இப்போது மரணம் 2 பக்கம். மூச்சில்லாமல் சாவது ஒரு பக்கம், மணிக்கட்டிலிருந்து வரும் இரத்தத்தால் மரணம் மறுபக்கம்.
இரண்டில் ஏதாவது ஒன்று போட்டி போட்டு உன் மூளையின் முன், நடு மற்றும் பின்பகுதிகள் வரிசையாக ஷட் டவுன் ஆகிவிடும். அந்த கடைசி நொடியில் உன் மூச்சு காற்றையும் இதய துடிப்பையும் கட்டுப்படுத்தும் மூளைத்தண்டின் நுனி செயலிழக்கும் போது உன் உயிர் உன் உடலுக்கு டாடா சொல்லிவிடும். 2 to 3 நிமிடங்கள் வரை வலி இருக்கும். நீ தாங்கிக் கொள்வாய் என்று நம்புகிறேன். உயிர் பிரியும் நாள் 4 மே மாதம். அந்த நாளை நோக்கி நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்படிக்கு உன் ரத்தத்தை எதிர்பார்க்கும் பைரவ் கேவோடி. ரேணுகா இந்த மெயிலை பார்த்துவிட்டு அமிர்தாவை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்து சோடியம் குளோரைடு சொல்யூஷன் வழிந்து கொண்டிருந்தது. விரல்களில் நிற்காமல் சொடக்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அமிர்தா, நீ பயப்படாத. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க வீட்ல நீ இத பத்தி சொன்னியா என்றாள் ரேணுகா. சொல்லல மேடம். லவ் மேட்டர் தெரிஞ்சா அப்பா கொன்னுடுவாரு என்று கர்ச்சீஃபால் கண்ணை துடைத்தாள். அமிர்தா, அவனை பிடிக்க ஒரே வழி. வரப்போற 4ஆம் தேதி தான். நான் சொல்றத நல்லா கேளு. 3ஆம் தேதி நைட்டு 8 மணி போல உன் வீட்டுக்கு மித்ரான்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் மஃப்டியில வருவாங்க. மித்ராவை உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிடு. உங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. 4ஆம் தேதி ஃபுல்லா மித்ரா உன் கூட தான் இருப்பாங்க. ஒருவேளை பைரவ் உன்னை கொல்ல வந்தா மித்ரா பைரவ பார்த்துக்குவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொன்ன மாதிரி மித்ராவை பத்திரமா உங்க வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் மித்ரா பார்த்துப்பாங்க. நாங்க மித்ரா கூட கம்யூனிகேஷன்லயே இருந்துகிட்டு இருப்போம். பைரவ் மாட்னா நாங்க உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு எங்க டீம் வெளியில வெயிட் பண்ணுவாங்க. நீ பயப்படாம போ. நாங்க பார்த்துக்கிறோம் என்று திட்டத்தை விவரித்த பிறகு அமிர்தாவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அமிர்தா சென்றவுடன் அவள் போன திசையை ரேணுகா ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருந்தாள். ரேணுகாவிற்கு ஒரு குழப்பம் வந்தது. தப்பித்து போன பைரவ் ஏன் அமிர்தாவையும் அகல்யாவையும் பழிவாங்க துடிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சேதுராமன் போனில் அழைத்தார். ஹலோ, சொல்லுங்க சார். ரேணுகா, அகல்யா ரத்தம் நமக்கு ஸ்பாட்ல கிடைச்ச ரத்தத்தோட மேட்ச் ஆகல. அமிர்தாவோட ரத்தமும் மேட்ச் ஆகல. அப்புறம் நீங்க கொடுத்தீங்களே ஒரு சர்டிஃபிகேட், அதுல அகல்யாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. போஸ்ட் கவர்ல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதுல எதுவும் பைரோ ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகல என்றார் சேதுராமன். நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? ஆமா. போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற நிறைய பேர் அந்த போஸ்ட் கவரை தொட்டிருப்பாங்களே. சோ நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஆமால என்று ரேணுகா தனக்குத்தானே தலையில் அடித்துக் கொண்டாள். ஆர் யூ ஆல்ரைட்? நீ இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டியே. சாரி சார், இங்க கொஞ்சம் டென்ஷன். அதான். தேங்க்யூ சார் என்றாள் ரேணுகா. கூல் என்று போனை அணைத்தார். ரேணுகா பெல்லை அழுத்த நாகராஜன் உள்ளே வந்தார். அண்ணா, எனக்கு ஒரு காஃபி. அப்படியே விவேக் வெளியில இருந்தார்னா உள்ள வர சொல்லுங்க. சரி மேடம் என்று நாகராஜன் வெளியேறினார். அவர் போன 5 நிமிடத்தில் மே ஐ கம் இன் என்று விவேக் குரல் கேட்டது. எஸ் விவேக் என்று ரேணுகா கூறியவுடன் விவேக் உள்ளே நுழைந்தான். என்ன மேடம் என்றான் விவேக். விவேக், ஒரு புது பிளான். அமிர்தாவுக்கு மிரட்டல் மெயில் வந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா மேடம் என்று விவேக் சேரில் உட்கார்ந்தான். அகல்யா, அமிர்தா 2 பேரையும் கொல்ல போறதா பைரவ் சொன்ன தேதி ஒரே தேதி. அடுத்த வாரம் 4ஆம் தேதி. நம்ம என்ன பண்றோம்? அகல்யா, அமிர்தா 2 பேர் வீட்டுக்கும் மஃப்டியில ஒரு லேடி கான்ஸ்டபிள் அனுப்புறோம். அந்த லேடி கான்ஸ்டபிள் நம்மள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பைரவ் கொல்ல வந்தா கான்ஸ்டபிள் நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கிற நம்ம டீம் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்ன சொல்ற? பைரவுக்கு செம்ம ஸ்கெட்ச். 4ஆம் தேதி அவன் கண்டிப்பா மாட்டிடுவான் என்றான் விவேக். அமிர்தா வீட்டுக்கு மித்ராவை அனுப்பலாம். மித்ரா சின்ன பொண்ணு. சோ அவங்க வீட்ல டவுட் வராது. அகல்யா வீட்டுக்கு யார் அனுப்புறது என்று யோசித்த வண்ணம் விவேக்கை பார்த்தாள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? அவங்களுக்கு என்ன வயசு? 26 மேடம். காக்கி சட்டை போட்ட தேவதை மேடம். எஸ்1 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் என்று விவேக் சொன்னவுடன் ரேணுகா கண்ணம் சிவந்தது. அவங்க பேரு ரேணுகான்னு நினைக்கிறேன். கரெக்டா விவேக்? நீங்க வேற லெவல் மேடம். அவங்க பேரு ரேணுகா தான் என்று சிரித்தான். ரேணுகாவும் சிரித்துவிட்டு அகல்யா கிட்ட சொல்றேன் என்றாள். வேணாம் மேடம், சாமி ஆடிடுவா என்று கையெடுத்து கும்பிட்டான். ஓ, அவ்வளவு பயமா என்று சிரித்தாள். அதை விடுங்க மேடம், அகல்யா வீட்டுக்கு நீங்களே போங்க. என்ன சொல்றீங்க என்றான் எழுந்து நின்று கொண்டே. அமிர்தா வீட்டுக்கு மித்ரா, அகல்யா வீட்டுக்கு ரேணுகா. ஓகேவா என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே காஃபி என்று சத்தம் கேட்டது. கம் இன் என்று ரேணுகா சொன்னவுடன் ஒருவன் கிளாஸில் காஃபி எடுத்து வந்தான். ரேணுகாவுக்கு காஃபி என்றால் பிடிக்கும். அவளை பிரஷரிலிருந்து விடுவிக்கும் பானம் அது. மேடம், நீங்க வேணா பாருங்க. 5ஆம் தேதி காலையில அவன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். பார்க்கலாம். ரேணுகா காஃபியை உரிந்தாள். இன்னொரு விஷயம், 2 பேர் வீட்டிலையும் எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க என்றாள் ரேணுகா.
சரி மேடம். அகல்யா எப்படி இருக்காங்க? இப்ப ஓகேவா? அன்னைக்கு ரொம்ப பயந்திருந்தாங்க என்றாள். நீங்க வேற மேடம். அன்னைக்கு அவகிட்ட 2 மணி நேரம் பேசினேன். அப்புறம் தான் நார்மல் ஆனா. ஒரே ரொமான்டிக் டயலாகா என்று ரேணுகா சொன்னவுடன் விவேக் முகத்தில் வெட்கம் வந்தது. அதெல்லாம் இல்ல மேடம். ஏதோ கொஞ்சமா என்ற விவேக் சிரித்துக்கொண்டே வெளியேறினான். 3ஆம் தேதி ரேணுகாவிற்கு காலையிலிருந்து வேலைக்கு மேல் வேலை வந்து கொண்டே இருந்தது. ரேணுகா ஸ்டேஷனை விட்டு புறப்படும்போது விவேக் கோர்ட்டில் 2 அக்யூஸ்டுகளை ஆஜர் செய்ய சென்றிருந்தான். ரேணுகா விவேக்கிற்கு போன் செய்தாள். ஸ்விட்ச் ஆஃப் என்று பதில் கிடைத்தது. ரேணுகா ஸ்கூட்டியில் வீட்டிற்கு சென்றாள். ரேணுகா தன் பையில் ஒரு நைட் டிரஸ், ஒரு சுடிதார் மற்றும் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டாள். துப்பாக்கியை பேக்கில் வைத்து விட்டாள். அவள் வீட்டை விட்டு புறப்படும் போது கடிகாரத்தை பார்த்தாள். சின்ன முள் 6லும் பெரிய முள் 3லும் இருந்தது. ரேணுகா கிளம்புவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு அகல்யா வீட்டிற்கு அருகே 2 கான்ஸ்டபிள்கள் மஃப்டியில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அமிர்தா வீட்டிற்கு அருகே கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் இருவரும் மஃப்டியில் இருந்தார்கள். ரேணுகா வீட்டை விட்டு கிளம்பும்போது மித்ராவிற்கு கால் செய்தாள். ஹலோ மித்ரா, எப்படி இருக்கீங்க? கிளம்பிட்டேன் மேடம். இன்னும் 10 நிமிஷத்துல அமிர்தா வீட்டுக்கு போயிடுவேன். நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஓகே. ஏதாவது எமர்ஜென்சினா சப் இன்ஸ்பெக்டர் ரவி அப்புறம் கான்ஸ்டபிள் பாலாஜி 2 பேரும் அமிர்தா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேடம். ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன் மேடம் என்று மித்ரா சொன்னவுடன் ரேணுகா ஃபோனை அணைத்தாள். ரேணுகா ஸ்கூட்டியில் அகல்யா வீட்டை நோக்கி புறப்பட்டாள். அகல்யா வீட்டருகே ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு வாசலுக்கு சென்றாள். காலிங் பெல்லை அழுத்தினாள். கதவு வேகமாக திறக்கப்பட்டது. கதவை திறந்தது அகல்யாவின் அம்மா ராஜேஸ்வரி. அம்மா, நான் அகல்யா ஃப்ரெண்டு ரேணுகா. அவள பார்க்க வந்தேன் என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜேஸ்வரி கண்களில் நீர் வழிந்தது. காலையில பத்திரிகை கொடுக்க போறேன்னு போனா. இன்னும் திரும்பியே வரலம்மா. நாங்களே தேடிக்கிட்டு தான் இருக்கோம் என்று கண்களில் இருந்து வழிந்த நீரை சேலையால் துடைத்துக் கொண்டாள். ரேணுகா எதுவும் சொல்லாமல் வீட்டு வாசலுக்கு வந்தாள். போனை எடுத்து பார்த்தபோது மித்ராவிடமிருந்து 2 மிஸ்டு கால்கள் வந்திருந்தன. மித்ராவுக்கு கால் செய்தாள். ஹலோ மேடம் என்றாள் மித்ரா. என்ன மித்ரா, அமிர்தா வீட்ல இல்லையா என்றாள் ரேணுகா. ஆமா மேடம். காலையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இன்னும் திரும்பி வரவே இல்லையா மேடம்? ஓகே. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் என்று ரேணுகா போனை அணைத்தாள். ரேணுகா ஸ்கூட்டியை எடுத்தாள். போனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்டது. 2 மெசேஜ்கள் வந்தது. ஒன்று அகல்யா போனில் இருந்து, மற்றொன்று அமிர்தா போனில் இருந்து. இரண்டிலும் ஒரே மெசேஜ். 3 எழுத்து மெசேஜ். KOD. அத்தியாயம் 9. அகல்யா கண்களை திறந்தபோது தான் சேரில் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். சுற்றி பார்த்தபோது 4 வெள்ளை சுவர்களும் தலைக்கு மேலே ஒரு LED லைட்டும் எரிந்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது? எப்படி இங்கு வந்தோம் என்று யோசித்து பார்த்தாள். ரேகா வீட்டிற்கு பத்திரிகை கொடுத்துவிட்டு திரும்பி வரும்போது யாரோ ஒருவன் லிஃப்ட் கேட்டான். அவன் அருகில் சென்றபோது ஒரு ஸ்ப்ரேயை என் மூஞ்சியில் அடித்தான். அவன் யார் என்று யோசித்தாள். ஆனால் ஞாபகத்தில் வரவில்லை. ஹாய் அகல்யா என்ற பைரவ் குரல் வலது பக்க சுவரில் இருந்து கேட்டது. பைரவ் என்று யோசித்து கூறினாள். பரவாயில்லையே, குரலை மறக்காம இருக்க. வெரி குட். அகல்யா, உனக்கு கல்யாணம் வரப்போகுது. நிறைய வேலை இருக்கும். அதனால நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா உன்னை சீக்கிரமே அனுப்பிச்சிடுவேன் என்று குரல் கேட்டவுடன் அகல்யாவுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நம்பிக்கை உருவானது. என்ன கேள்வி என்று கூறினாள். சிம்பிள் கொஸ்டின். என்னை கொல்றதுக்கு யார அனுப்புன என்று வலது பக்க சுவரில் இருந்து கேள்வி வந்தவுடன் அகல்யா பதட்டமானாள். நான் எதுக்கு உன்னை கொல்ல ட்ரை பண்ண போறேன்? நான் யாரையும் அனுப்பல என்று குழந்தை போல கூறினாள். அகல்யா, மறுபடியும் சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நிறைய வேலை இருக்கும். சீக்கிரம் பதில் சொல்லிட்டா உன்னை சீக்கிரமா அனுப்பிடுவேன். இல்ல பைரவ், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை கொல்ல ஆள் அனுப்பவே இல்லை. உன்னை லவ் பண்ணனா எப்படி உன்னை கொல்ல முடியும்? ஓகே அகல்யா, இனி உண்மையை வரவழைச்சு தான் ஆகணும். உனக்கு நேரா இருக்கிற சுவற்றுல ஒரு ஓட்டை தெரியுதா? அதுல என்ன வருதுன்னு பாரு என்று பைரவ் சொன்னவுடன் அகல்யா நேராக பார்த்தாள். அவளுக்கு நேராக சுவற்றில் இருந்த ஓட்டை வழியாக ஒரு பைப் 1/2 இன்ச் வெளியே எட்டி பார்த்தது. திடீரென்று ஏதோ சத்தம் கேட்க அந்த பைப்பில் இருந்து தண்ணீர் அகல்யா முகத்தில் அதிவேகமாக அடித்தது. அகல்யா தாங்க முடியாமல் துடித்தாள். பைரவ், வேண்டாம், தண்ணியை நிறுத்து என்ற அவளின் கதறல் தண்ணீரின் சத்தத்தில் கரைந்து விட்டது. 5 நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. அகல்யா, நல்லா குளிச்சியா? இப்ப யோசிச்சு சொல்லு, என்ன கொல்றதுக்கு யார அனுப்புன? அகல்யா தண்ணீர் வாய்க்குள் போனதால் இரும்பிக் கொண்டே இருந்தாள். பைரவ், நான் உன்னை கொல்ல ஆள் அனுப்பல என்று அகல்யா சொன்னவுடன் மீண்டும் தண்ணீர் அதே வேகத்தில் அவள் மேல் அடித்தது. தாங்க முடியாமல் சேரை அசைத்து பார்த்தாள்.
கஷ்டப்பட்டு சாய்ந்து கீழே விழுந்தாள். தரையில் அவள் பாதி முகத்தை மறைக்கும் அளவுக்கு தண்ணீர் இருந்தது. அவள் கீழே விழுந்த அதே நேரத்தில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இப்ப சொல்லு, என்னை கொல்றதுக்கு யார அனுப்புன என்ற கேள்வி வந்தவுடன் அகல்யா மௌனமாக இருந்தாள். அவள் மனதிற்குள் பல சிந்தனைகள் ஓடியது. நான் ஆள் அனுப்பல என்று சந்தேகமாக கூறினாள். அகல்யா, அதே ஓட்ட வழியா இப்ப என்ன வருதுன்னு பாரு என்று குரல் வந்தவுடன் அகல்யா உற்று பார்த்தாள். அந்த ஓட்டை வழியாக ஒரு சிகப்பு நூல், ஒரு கருப்பு நூல் வந்தது. அகல்யா உற்று பார்த்தபோது அது நூல் இல்லை, வயர் என்று தெரிந்தது. அகல்யா, உனக்காக 230 வோல்ட் அனுப்புறேன். அந்த ஓட்டை வழியா வந்துட்டு இருக்கிற வயர் தண்ணிய டச் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் சாம்பல் கூட கிடைக்காது. தண்ணியில கரைஞ்சிரும். பார்த்துக்கோ என்று பைரவ் சொன்னவுடன் ஓட்டை வழியாக வந்த வயர்கள் இரண்டும் தரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அகல்யா வயரை பார்த்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வர 20 செகண்ட் தேவைப்பட்டது. சூழ்நிலையின் அபாயத்தை உணர்ந்தவுடன் வேறு வழியில்லாமல், பைரவ், வேணாம், நான் சொல்லிடுறேன் என்றாள். நான் கேட்டப்ப நீ சொன்னியா என்று வயர்கள் தண்ணீரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தது. வேணாம் பைரவ், நான் சொல்லிடுறேன் என்று அழுது கொண்டே கத்தினாள். வயர்கள் எடுக்கப்பட்டது. அகல்யா, வெயிட் பண்ணு. நான் திரும்பி வந்து கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே என்று பயத்தில் கூறினாள். அந்த ரூமில் இருந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்தது. ஒரு இரும்பு கட்டிலில் அமிர்தாவின் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அமிர்தா கண்விழித்து பார்த்தபோது ஒரு எல்இடி லைட் எரிந்து கொண்டிருந்தது. அவள் தன்னை சுற்றி பார்த்தபோது 4 வெள்ளை சுவர்கள் இருந்தது. அமிர்தா கட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அமிர்தா என்ற குரலை கேட்டவுடன் பைரவ் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஹாய் அமிர்தா, நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், சாரி, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பைரவ் என்ற குரலை கேட்டவுடன் அமிர்தா நடுங்க ஆரம்பித்தாள். என்ன அமிர்தா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? லவ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் பேசணும், நீ மாறிட்ட. உனக்கு என்ன வேணும் பைரவ் என்று திக்கி திக்கி பேசினாள். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். என்னை கொல்றதுக்கு யார அனுப்புன? என்ன பைரவ், நான் எதுக்கு உன்னை கொல்ல ஆள் அனுப்பணும் என்று நாலா பக்கமும் பார்த்து கூறினாள். அமிர்தா, டோன்ட் பி சில்லி. என்னை கொல்றதுக்கு யார அனுப்பின? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று குரல் கோபமாக இருப்பதை உணர்ந்தாள். பைரவ் என்று சொல்லிவிட்டு யோசித்தாள். ஒன்னும் பயப்படாத. நீ யாருன்னு மட்டும் சொல்லிட்டேன்னா உன்னை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்படி சொல்லல, அப்படியே மேல அனுப்பிடுவேன். மேல போறியா, வீட்டுக்கு போறியா? நீ தான் முடிவு பண்ணணும் என்ற குரலை கேட்டவுடனே யோசித்துக் கொண்டிருந்தாள். இன்னும் 5 நிமிஷத்துல சொல்லலைன்னா உனக்கு மேல சுவற்றில ஒரு பெரிய ஓட்டை தெரியுதா என்றவுடன் அமிர்தா மேலே உற்று பார்த்தாள். ஒரு ஓட்டை தெரிந்தது. அந்த ஓட்டை வழியா ஆசிட் ஊற்றப்படும். ஊத்தப்பட்ட ஆசிட் உன் முகத்துல வந்து விழும். உனக்கே தெரியும், மேக்கப் போடாம இருந்தாலே உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆசிட் ஊத்தினா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ என்ற குரல் வந்தவுடன் அவள் யோசனை வேகமானது. ஒரு முடிவெடுத்தாள். யாருன்னு சொல்லிட்டா என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவியா என்று அமிர்தா சொன்னவுடன் பைரவ் சிரிக்கும் சத்தம் அந்த அறையில் பயங்கரமாக எதிரொலித்தது. ரேணுகா, விவேக் இருவரும் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தார்கள். அகல்யா, அமிர்தா இருவர் போனும் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. கடத்தப்பட்ட இருவரையும் கண்டுபிடிக்க வழி தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ரேணுகாவிற்கு பைரவ் கடத்திவிட்டான் என்று தெரிந்தும் 2 கான்ஸ்டபிள்களை அனுப்பி அகல்யா, அமிர்தா தெரிந்தவர்களின் வீட்டில் தேடச் சொன்னாள். 2 கான்ஸ்டபிள்கள் அவர்கள் சென்ற இடத்தில் இருந்த கேமராவை எல்லாம் செக் செய்ய அனுப்பியிருந்தாள். விவேக், இப்ப என்ன பண்ணலாம் என்றாள் ரேணுகா. தெரியல மேடம். ஆனா பைரவ் என் கையில கிடைச்சா நான் அடிக்கிற அடியில மரணமே பரவாயில்லன்னு அவனுக்கு தோணும் மேடம் என்று விவேக் டேபிளை குத்தினான். கோபம் இருந்த அவன் கண்களில் கண்ணீரும் பொங்கிக் கொண்டிருந்தது. பயப்படாத விவேக், அகல்யாவுக்கு ஒன்னும் ஆகாது. கேமரா செக் பண்ண போயிருக்காங்க. ஏதாவது ஒரு கேமரால மாட்டுவான் என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவள் போனில் 2 மெயில் வந்தது. ரேணுகா மெயிலை ஓபன் செய்தாள். 2:30 செகண்ட் வீடியோக்கள் காத்திருந்தது. இரண்டும் வெவ்வேறு இமெயில் ஐடியிலிருந்து வந்திருந்தது. முதல் மெயிலை ஓபன் செய்தாள். அதிலிருந்த வீடியோவை பிளே செய்தாள். அந்த வீடியோவில் ஒரு வெள்ளை அறையில் அகல்யா ஒரு சேரில் உட்கார்ந்திருந்தாள். 23ஆம் தேதி நைட்டு பைரவ கொல்றதுக்கு நான் தான் ஆளை அனுப்பினேன். அவர் பேரு ராயபுரம் மணி. அவர்கிட்ட காசு கொடுத்து பைரவ கொல்ல சொன்னேன். அவர் நம்பர் 98 என்று அகல்யா சொல்லி முடித்தவுடன் வீடியோ நின்றது. அடுத்த வீடியோவில் அமிர்தா வெள்ளை அறையில் சேரில் அமர்ந்திருந்தாள். பைரவ கொல்றதுக்கு நான் தான் ஆளை அனுப்பினேன். அவர் பேரு வெற்றி. பெரம்பூர்ல வெல்டிங் ஷாப் வச்சிருக்காரு. அவர்கிட்ட காசு கொடுத்து பைரவ கொல்ல சொன்னேன். அவர் நம்பர் 87 என்றாள் அமிர்தா. ரேணுகா இப்போது மெயிலை படித்தாள். அழகான இன்ஸ்பெக்டருக்கு
2 வீடியோவையும் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன கொல்றதுக்கு அகல்யா, அமிர்தா 2 பேரும் தனித்தனியா ஆள் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு என்ன கொல்ல வந்தவன் மூஞ்சில கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால அவன் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீடியோல இருக்கிற டீட்டெயில்ஸ வச்சு அவங்க 2 பேரையும் விசாரிச்சு என்ன கொல்ல வந்தது யாருன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டா, அகல்யா, அமிர்தா 2 பேர் மேலயும் ஒரு கீறல் கூட விழாம நான் அனுப்பி வைப்பேன். அப்படி சொல்லலைன்னா, குழப்பமே இல்லாம 2 பேரையும் கொன்னுடுவேன். கடைசியா உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். விசாரிச்ச பிறகு என்ன கொல்ல வந்தது யாருன்னு என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிப்பீங்க. அதுக்கு வழி அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விசாரணைய ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படிக்கு அகல்யா, அமிர்தாவுடன் காத்திருக்கும் பைரவ். KOD. அத்தியாயம் 10. மே மாதம் 4ஆம் தேதி காலை 9 மணி. ராயபுரம் மணி மற்றும் பெரம்பூர் வெற்றி இருவரையும் தனித்தனியாக அடித்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபாரன்சிக் சேதுராமன் இருவரிடமும் பிளட் சாம்பிள் எடுத்துக்கொண்டு வேகமாக லேபிற்கு சென்றார். விவேக்கும் 2 கான்ஸ்டபிள்களும் அவர்களை அடித்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ரேணுகா மறுபக்கம் டிசிபி ஜனார்த்தனனிடம் நடந்ததை விவரித்துக் கொண்டிருந்தாள். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று டிசிபி போனில் கத்தியது ரேணுகா பக்கத்தில் இருந்த ரைட்டர் காதில் விழுந்தது. இல்ல சார், சின்ன பையன், நாங்களே புடிச்சிடலான்னு நினைச்சோம் என்று ரேணுகா பவ்யமாக கூறினாள். நல்லா நினைச்சீங்க. அந்த 2 பொண்ணுங்களை யாரையாவது ஒருத்தரை கொன்னுட்டா என்ன பண்ணுவீங்க? ரேணுகா அமைதியாக இருந்தாள். சரி, ஓகே. அந்த 2 பேரையும் விசாரிச்சு யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் என்று போனை அணைத்தார். ரேணுகா மேஜையில் குத்தினாள். ரைட்டர் டேபிளில் இருந்த காஃபி கிளாஸ் டான்ஸ் ஆடியது. ரைட்டர் ரேணுகாவை பார்த்து, விடுங்க மேடம், மேலிடத்துல எப்பவும் இப்படித்தான். இங்க நம்ம என்ன வேலை செய்யறோம்னே தெரியாம நம்ம வேலையே செய்யாத மாதிரி கத்துவானுங்க. இதே போய் அவர் ஆபீஸ்ல பாருங்க. குமுதம், ஆனந்த விகடன், போன்ல கேம், இந்த மாதிரி வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் நரகத்துக்கு தான் மேடம் போவாரு. காஃபியை குடிங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான் என்று ரைட்டர் சிரித்தார். நீங்க சொல்றத பார்த்தா காஃபில விஷம் இருக்கும் போலயே என்று ரேணுகா சிரித்தாள். செல்லுக்குள் இருந்த விவேக் வெளியே வந்து ரேணுகாவை அழைத்தான். மேடம், 2 பேரும் நடந்ததை சொல்றானுங்க. ஆனா குழப்பமா இருக்கு. நீங்க வாங்க மேடம். குழப்பமா இருக்கா என்று ரேணுகா காஃபியுடன் செல்லுக்குள் நுழைந்தாள். ராயபுரம் மணி டவுசருடன் உட்கார்ந்திருந்தான். சொல்றா என்று சப் இன்ஸ்பெக்டர் ரவி லத்தியால் அடிக்க அவன் நடந்ததை சொன்னான். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒருத்தர் அகல்யாவை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாரு. அகல்யா 3 லட்சம் கொடுத்து பைரவ்னு ஒரு பையனை 23ஆம் தேதி நைட்டு கொல்ல சொன்னாங்க. அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் தன்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அகல்யா சொன்னாங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி நைட் 11 மணி போல வேலையை முடிக்கிறதுக்காக போனேன். ஆனா அவன் வீட்டு முன்னாடி நிறைய போலீஸ் இருந்தாங்க. பக்கத்துல விசாரிச்சப்போ 9 மணி போல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதாகவும் அந்த பையன் செத்து போயிட்டதாகவும் சொன்னாங்க. அதனால திரும்ப வந்துட்டேன். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அந்த பையனை பத்தின எந்த நியூஸும் வரல. 2 நாள் கழிச்சு போய் அந்த வீட்டுல பார்த்தேன். அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. வீட்டு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாரு. நாம கொல்ல வந்தவன வேற எவனோ கொன்னுட்டான்னு தோணுச்சு. அகல்யாவும் அந்த பையனை பத்தி அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணல. அந்த பையன் செத்துட்டான்னு நினைச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா நான் பைரவ கொல்லல மேடம் என்று கெஞ்சினான். வெற்றி என்ன சொல்றான் என்று விவேக்கை பார்த்து கேட்டாள் ரேணுகா. நீங்களே வந்து அந்த கொடுமையையும் கேளுங்க என்று விவேக் முன்னே செல்ல ரேணுகா பின்னே தொடர்ந்தாள். இருவரும் வெளியேறியவுடன் லத்தியால் மீண்டும் விசாரணை ஆரம்பித்தது. அந்த செல்லுக்குள் நுழைந்த போது லத்தியால் வெற்றியை அடித்து உரித்து கொண்டிருந்தார்கள். ரேணுகா போதும் என்று கை காட்டியதும் லத்திகளுக்கு ஓய்வு கிடைத்தது. அமிர்தா மேடம், 3.5 லட்சம் கொடுத்து பைரவ கொல்ல சொன்னது உண்மைதான். ஆனா நான் கொல்லல. அப்புறம் யாரு கொன்னது என்று ரேணுகா லத்தியை வாங்கி வெற்றி தாடையில் அடித்தாள். அவன் துடித்தான். அம்மா, 23ஆம் தேதி நைட்டு என்று பேசத் தொடங்கியவனை மறுபடியும் அடித்தாள் முதுகில். என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரி தெரியுதா? ஒழுங்கா மேடம்னு கூப்பிடுறா என்று மறுபடியும் அடித்தாள். மேடம், 23ஆம் தேதி நைட்டு அமிர்தா கொல்ல சொன்னாங்க. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருந்துச்சு. நிறைய குடிச்சிட்டேன். அதனால அன்னைக்கு போகவே முடியல மேடம். போதையில படுத்துட்டேன். அடுத்த நாள் போனேன். அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. வாசல்ல போலீஸ் இருந்துச்சு. பக்கத்துல விசாரிச்சப்போ நேத்து நைட்டு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதாகவும் அந்த பையன் செத்துருப்பான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமிர்தா மேடம் கால் பண்ணவே இல்லை. நானும் திரும்பி வந்தா பாத்துக்கலாமேன்னு அந்த மேட்ரை அத்தோட விட்டுட்டேன். சத்தியமா நான் எதுவும் கொல்லல மேடம் என்று அவன் முடித்தவுடன் ரேணுகா லத்தியை பார்க்க மீண்டும் லத்தி அடியுடன் விசாரணை ஆரம்பித்தது.
ரேணுகா வெளியே வரும்போது குழப்பத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாள். "என்ன மேடம் இப்படி சொல்றானுங்க?" என்றான் விவேக். "அதான் விவேக் எனக்கும் புரியல. இவங்க சொன்னது உண்மையா இருந்தா, 3வதா ஒருத்தன் தான் பைரவ கொலை செய்ய அன்னைக்கு நைட்டு வந்திருக்கிறான். பாப்போம், டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிரும் செஞ்சது யாருன்னு." "மண்ட காயுதுடா சாமி" என்று விவேக் தலையில் கை வைத்தான். மதியம் வரை அவர்களை அடித்ததில் எந்த பயனும் கிடைக்கவில்லை. காலையில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரேணுகா மதியம் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு கை கழுவி கொண்டிருக்கும் போது சேதுராமன் அழைத்தார். ரேணுகா கையை துடைத்துக்கொண்டு வேகமாக போனை எடுத்தாள். "காலையிலேருந்து உங்க போனுக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கோம்" என்றாள் ரேணுகா. "ரிசல்ட் வந்துருச்சு." "என்னாச்சு சார்? யாரு கொன்னது? மணியா இல்ல வெற்றியா?" என்று பதிலுக்கு ஆர்வமானாள். "2 பேரும் இல்ல." "என்ன சார் சொல்றீங்க?" "ஆமா ரேணுகா, 2 பேரோட டிஎன்ஏவும் சஸ்பெக்ட் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல." "அப்படின்னா?" என்று இழுத்தாள். "அப்படின்னா 3வதா யாரோ ஒருத்தன் இருக்கான்" என்றார் சேதுராமன். "தேங்க்யூ சார்" என்று போனை வைத்தாள் ரேணுகா. மதியம் 3:30 போல ரேணுகாவிற்கு புது நம்பரில் இருந்து கால் வந்தது. ரேணுகா வேகமாக எழுந்து வெளியே சென்றாள். சேரில் உட்கார்ந்திருந்த விவேக்கை கை காட்டி அழைத்தாள். விவேக் வேகமாக அருகில் வந்தான். "விவேக், கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணு. எனக்கு எங்க இருந்து கால் வருதுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லு" என்று சொன்னவுடன் விவேக் கண்ட்ரோல் ரூமுக்கு ரிப்போர்ட் செய்ய சென்றான். "ஹலோ ஹலோ ரேணுகா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?" "பைரவ், நான் சொல்றத கேளு. அகல்யா, அமிர்தா அனுப்புன ஆளுங்க உன்னை கொலை செய்ய முயற்சி செய்யல. அன்னைக்கு நைட் 3வதா வேற யாரோ ஒருத்தன் தான் உன்னை கொலை செய்ய வந்திருக்கிறான். உங்க வீட்ல உன்னை கொல்ல வந்தவன் ரத்தம் இருந்துச்சு. அந்த ரத்தமும் இவங்க 2 பேரு ரத்தமும் மேட்ச் ஆகல. உன்னை கொல்ல வந்தது இவங்க 2 பேரு கிடையாது. 3வதா வேற ஒருத்தன். நல்லா புரிஞ்சுக்கோ என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கால் கட்டானது. கண்ட்ரோல் ரூமில் கால் வந்த இடத்தை ட்ரேஸ் செய்து விவேக்கிற்கு ரிப்போர்ட் செய்தார்கள். விவேக் அந்த இடத்திற்கு சென்றான். கண்ட்ரோல் ரூமில் இருந்து கமெண்ட் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதன்படி விவேக் செல்ல இறுதியாக போன் இருந்த இடத்தை அடைந்தான். அந்த போனை வைத்திருந்தவர் 62 வயது முதியவர். அவரிடம் விசாரித்த போது, "ஐயா, இந்த நம்பருக்கு யாரு கால் பண்ணா?" என்று ரேணுகா எண்ணை காட்டினாள். அவர் அதை உற்று பார்த்து, "தெரியலையே" என்றார். "யாராவது உங்ககிட்ட போனை வாங்கி பேசுனாங்களா?" என்று லேசாக கத்தினாள். "ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளந்தாரி பையன் செல்போனை வாங்கி பேசுனான்" என்று பெரியவர் சொன்னவுடன் விவேக் போனில் இருந்த பைரவ் போட்டோவை காட்டி, "ஐயா, நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்கிறவனா?" "மூஞ்சி மங்களா தான் தெரிஞ்சுச்சு, சரியா ஞாபகம் இல்ல" என்று சொல்லிவிட்டார். விவேக் தலையில் அடித்துக் கொண்டான். விவேக் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தபோது அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரேணுகா அறைக்குள் சென்றான். "சாரி மேடம், தப்பிச்சிட்டான். எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான். கரெக்டா ஸ்டேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி பேசியிருக்கான். பட்டன் டைப் போன்ல பேசியிருக்கான். அதான் ட்ரேஸ் பண்ண டைம் ஆகியிருக்கு. ஒரு பெரியவர்கிட்ட இருந்து போனை வாங்கி பேசியிருக்கான்." "விவேக், லீவ் மீ அலோன்" என்று ரேணுகா சொன்னவுடன் விவேக் வெளியேறினான். மாலை 6 மணி போல விவேக் வேகமாக ரேணுகா அறைக்குள் வந்தான். "மேடம்" என்றான் விவேக். "என்னாச்சு?" "அகல்யா, அமிர்தா 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க மேடம்" என்று விவேக் சொன்னவுடன் ரேணுகா அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். விவேக், ரேணுகா இருவரும் அகல்யா, அமிர்தா வீட்டிற்கு சென்றார்கள். இருவருக்கும் எந்த காயமும் இல்லாமல் பத்திரமாக திரும்பி வந்திருந்தார்கள். அவர்களை விசாரித்த போது நடந்ததை சொன்னார்கள். ஒரு அறையில் அடைத்து வைத்தது, பைரவின் குரல், விசாரித்த விதம் அனைத்தையும் சொன்னார்கள். பிறகு விழித்து பார்த்தபோது தான் பஸ்ஸில் உட்கார்ந்திருந்ததாக இருவரும் கூறினார்கள். அகல்யா ரொம்ப பயந்து இருந்தாள். ஒரு கேள்வி கேட்டால் 2 நிமிடங்களுக்கு பிறகே பதில் கூறினாள். பித்து பிடித்தவள் போல இருந்தாள். வழக்கமாக அவள் உதட்டில் இருக்கும் சிரிப்பு தொலைந்து போய்விட்டது. அகல்யாவை விட அமிர்தா ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாள். கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னாள். இருவர் வீட்டிலும் வேறு வழியில்லாமல் நடந்ததை கூறினார்கள். இருவரும் பத்திரமாக வீடு திரும்பியதையும் மற்றும் சந்தேகப்பட்ட இருவரும் கொலை செய்யவில்லை என்பது நிரூபணமானது பற்றியும் டிஜிபி ஜனார்த்தனனிடம் ரிப்போர்ட் செய்தாள் ரேணுகா. தன் வீட்டிற்கு திரும்பி செல்லும்போது ஒரு சின்ன சந்தோஷத்துடன் சென்றாள். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நிம்மதியாக தூங்கினாள். அடுத்த நாள் அதிகாலை 4 மணி போல விவேக்கிடமிருந்து போன் வந்தது. "ஹலோ மேடம்" என்று விவேக் பேசியது ரேணுகாவின் தூக்கத்தை கலைத்தது. "சொல்லுங்க விவேக்." "மேடம், அகல்யா தூக்கு போட்டு செத்துட்டா மேடம்." அத்தியாயம் 13. அகல்யா வீட்டில் ஃபாரன்சிக் ஆட்கள் ஆதாரங்களை தேடி கிடைத்ததை எடுத்துச் சென்றார்கள். அகல்யா பாடி போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பப்பட்டது. ரேணுகா மதியம் 1 மணி போல அகல்யா வீட்டிற்குள் நுழைந்தபோது அவள் அமைதியாக கண்ணாடி பெட்டிக்குள் இருந்தாள். அவளை சுற்றி கண்ணீர் துளிகள் பூமியை நனைத்துக் கொண்டிருந்தது.
ரேணுகா கண்ணாடி பெட்டி அருகே சென்று அவளுக்கு பூ வைத்தாள். 2 நிமிடம் அமைதியாக விலகி நின்றாள். விவேக்கை தேடினாள். பக்கத்தில் விசாரித்தபோது விவேக் வீட்டின் பின்வாசலில் இருப்பதாக சொன்னார்கள். ரேணுகா பின்வாசலை அடைந்தபோது விவேக் தனியாக அழுது கொண்டிருந்தான். ரேணுகா அருகே சென்றபோது நிமிர்ந்து பார்த்தான். நிறைய அழுது அவன் கண்கள் சிகப்பாக இருந்தது. என்னாச்சு விவேக்? ஏன் திடீர்னு அகல்யா இப்படி என்று நிறுத்தினாள். நைட்டு நீங்க அகல்யாவோட லவ் மேட்டரை பத்தி சொல்லிட்டு போனீங்களா? ஆமா என்று விவேக் அருகே உட்கார்ந்தாள். அதுக்கப்புறம் அகல்யாவோட அப்பா அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. நான் தான் தடுத்தேன். இதுக்கு நடுவுல எங்க அம்மா பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னப்பவே அவளுடைய முகம் மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவளை சமாளிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு 3 மணி போல கால் பண்ணா. என்ன சொன்னாங்க? நீங்களே கேளுங்க மேடம் என்று விவேக் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் லிஸ்டில் அகல்யா பேசியதை தேடினான். அதை ரேணுகாவுக்கு போட்டு காட்டினான். ஹலோ விவேக் என்று அகல்யாவின் குரலுடன் அழுகை கலந்திருந்தது. சொல்லு அகல்யா, என்ன இந்த நேரத்துல? விவேக் ப்ளீஸ், நான் சொல்ல போறத அமைதியா கேளு. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தோணுது விவேக். ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற என்று எழுந்து உட்கார்ந்தான். விவேக் ப்ளீஸ் எதுவுமே பேசாத. உங்க வீட்டுக்கு என் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. நல்ல வேளை நான் கர்ப்பமான விஷயம்லாம் உங்க வீட்டுக்கு தெரியாது. இல்ல என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். உங்க வீட்ல இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே எங்க வீட்ல தடுத்தாலும் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். விவேக் நீ ரொம்ப நல்லவன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். அதான் நீ இருக்கியே என்று விவேக் எழுந்து வீட்டிற்கு வெளியே வந்தான். நான் நல்ல பொண்ணு இல்ல விவேக். நான் உனக்கு சரியானவ இல்ல. நேத்து என்ன பைரவ அடைச்சு வச்சிருந்த போது ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா? அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் நாளைக்கே சண்டை வந்து அந்த சண்டையில நீ என்ன பார்த்து ஏற்கனவே நீ இன்னொருத்தனோட இருந்தவ தானடி அப்படின்னு கேட்டுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு பைரவ் கேட்டான். அவன் சொன்ன சம்பவத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் அங்கேயே செத்துருவேன் என்று அழுதாள். நான் அப்படிலாம் பேசுவேனா? யாரோ சொல்றத கேட்டு என்ன சந்தேகப்படுறியா அகல்யா? விவேக் மனசு வேற, மூளை வேற. கோவம் வந்துட்டா மூளை தான் பேசும், மனசு பேசாது. அதனால தான் சொல்றேன், உனக்கு நான் பொருத்தமானவ இல்ல. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு நல்ல காதலியா நான் செய்யற ஒரே கடமை உன்னை ஒரு நல்ல பொண்ணுக்கு விட்டு தர்றது தான். கண்டிப்பா பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அகல்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. என் பட்டுக்குட்டி என்று சொன்னவுடன் அகல்யா சிரித்தாள். என் கடைசி சிரிப்புலயும் நீதான் இருக்க விவேக் என்று ஆடியோ நின்றது. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அகல்யா வீட்டுக்கு காலையில 3:45 போல வந்தேன். அகல்யா ரூம திறந்து பார்த்தப்போ தொங்கிக்கிட்டு இருந்தா என்று விவேக் மறுபடியும் அழுதான். மேடம், எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? என்னது? பைரவ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது பிடிச்சிருவேன். நான் அவனை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணான்னு கேஸ முடிச்சிடலாம் மேடம் என்று கேட்ட விவேக்கின் கண்களில் ஏக்கம் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் என்று ரேணுகா பொறுமையாக கூறினாள். ரேணுகா ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அகல்யாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எனக்கு என்னப்பா என்று அடுத்த நாள் சூரியன் உதித்தது. ரேணுகாவின் அன்றாட வேலைகள் தொடங்கியது. பைரவை எப்படி பிடிப்பதென்று தெரியாமல் ரேணுகா மற்ற கேஸ்களில் ஆர்வம் காட்டத் தொடங்கினாள். பைரவை கண்டுபிடிக்க விவேக் தனியாக விசாரித்துக் கொண்டிருந்தான். ரேணுகா அன்று கோர்ட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. 15 நாள் ரிமாண்ட் முடிந்து ஒரு கூட்டத்தை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டியிருந்தது. 17 நாட்களுக்கு முன்பு அந்த கூட்டத்தை கைது செய்தார்கள். அவர்களோடு சேர்த்து 5 துப்பாக்கி, 5 சைலன்சர், 12 அணுகுண்டுகள் மற்றும் பல பெயர் தெரியாத ஆயுதங்களையும் கைப்பற்றினார்கள். இப்போது அவை அனைத்தையும் கோர்ட்டில் ஒப்படைத்தார்கள். கேஸ் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்த போது ரேணுகா அந்த கூட்டம் வைத்திருந்த ஆயுதங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். அப்போது துப்பாக்கிகளுக்கும் வெடிகுண்டுகளுக்கும் இடையில் இருந்த சைலன்சர் ரேணுகா கண்ணை உறுத்தியது. அதை உற்று பார்த்தாள். சைலன்சர் என்பது உருளை உருவம் கொண்டது. அந்த உருவத்தில் ஒரு புல்லட் போன்ற டிசைன் இருந்தது. ரேணுகா அந்த டிசைனை ஏற்கனவே பார்த்திருக்கிறாள். விவேக் 3 நாட்களாக ஸ்டேஷனுக்கு வராமல் பைரவை தேடிக் கொண்டிருந்தான். மறுபக்கம் அகல்யா தற்கொலை செய்து கொண்டது அவள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உறுதியாகியது. ரேணுகா அவள் அறையில் தலைவலி தாங்க முடியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அவளை அவள் போன் ரிங்டோன் எழுப்பிவிட்டது. அவள் எழுந்து போனை எடுப்பதற்குள் கட்டானது. ரேணுகா கையில் போனை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். ரைட்டரிடம் ஒரு காஃபி சொல்ல சொன்னாள். மறுபடியும் அதே நம்பரிலிருந்து போன் கால் வந்தது. ஹலோ,
ரேணுகா ஹியர், பைரவ் ஹியர் என்ற குரல் கேட்டவுடன் ரேணுகா ஸ்பீக்கரில் போட்டாள். வாட்? ஆமா மேடம், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அதே பைரவ் தான். உங்களுக்காக ஒரு gift வச்சிருக்கிறேன். எங்கன்னு கேளுங்க என்று பைரவ் பேசியவுடன் சப் இன்ஸ்பெக்டர் ரவி புரிந்து கொண்டார். ரேணுகா கண்காட்டியவுடன் கண்ட்ரோல் ரூமுக்கு ரிப்போர்ட் செய்தார். இப்போது ஸ்டேஷன் மொத்தமும் ரேணுகாவை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். என்ன கிஃப்ட்? அது சஸ்பென்ஸ். ஆனா அந்த கிஃப்ட பார்க்க தேவையான சாவி எங்க இருக்கு தெரியுமா? எங்க? உங்க துப்பறிவாளன் விவேக் இருக்காரே, அவர் வீட்டு ஜன்னல்ல ஒரு அழகான ரோஜா செடி இருக்கு. அந்த செடி வாழற பூந்தொட்டி அடியில அந்த சாவி இருக்கு என்று சிரித்தான். எங்க கையில சிக்குன மாவனை வாழ்க்கை முழுக்க களிதான். உண்மைய சொல்றா. என்னடா செஞ்ச? சர்ப்ரைஸ், போய் பாருங்க என்று கால் கட்டானது. ரேணுகா சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தாள். ரொம்ப ஸ்மால் டியூரேஷன். ட்ரேஸ் பண்ண முடியல மேடம். ஓகே, ஹரி அப். விவேக் வீட்டுக்கு உடனே போகணும். 2 கான்ஸ்டபிள்ஸ் அப்புறம் ரவி நீங்களும் வாங்க என்று அனைவரும் போலீஸ் ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். ரேணுகா ஜீப்பில் செல்லும்போது விவேக்குக்கு கால் செய்தாள். போன் ரிங் ஆகிக் கொண்டே இருந்தது. ஆனால் யாரும் எடுக்கவில்லை. விவேக் வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டி இருந்தது. என்ன வீடு பூட்டி இருக்குது என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ரவி. அவங்க வீட்ல எல்லாரும் சேலம் போறதா சொன்னாரு என்று ரேணுகா சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தாள். விவேக் வீட்டு ஜன்னலின் அருகே அந்த பூந்தொட்டி இருந்தது. அதை தூக்கி பார்த்தபோது அடியில் விவேக் வீட்டு சாவி இருந்தது. அனைவரும் வீட்டை திறந்து உள்ளே சென்றார்கள். கான்ஸ்டபிள்கள் அனைத்து ரூமிலும் விவேக்கை தேடினார்கள். ரேணுகா மறுபடியும் விவேக் மொபைலுக்கு கால் செய்தாள். ஃப்ரிட்ஜின் மேல் விவேக் போன் ரிங்கானது. ரேணுகா போனை நோக்கி நடந்தாள். அதை பார்த்துவிட்டு எல்லாரும் இங்க வாங்க என்று கத்தினாள். அனைவரும் ரேணுகா அருகில் வந்தார்கள். ரேணுகா ஃப்ரிட்ஜின் மேல் கை காட்டினாள். அவள் கை காட்டிய இடத்தில் ஃப்ரிட்ஜ் சாவியில் ரிப்பன் கட்டி இருந்தது. ஃப்ரிட்ஜை திறக்கும் கதவை பார்த்தார்கள். அதில் KOD என்று மார்க்கரால் எழுதியிருந்தது. அந்த சாவியை எடுத்து ஃப்ரிட்ஜை திறந்தாள். உள்ளே விவேக் உட்கார்ந்திருந்தான் அமைதியாக. அத்தியாயம் 12. ஃப்ரிட்ஜை திறந்தபோது விவேக் ஒரு குழந்தை போல உட்கார்ந்திருந்தான். அவன் நெஞ்சிலிருந்து வந்த ரத்தம் உறைந்திருந்தது. விவேக்கை பார்த்தபோது ரேணுகாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது. அவள் வேகமாக வெளியே சென்றாள். ஒரு பூச்செடி அருகே வாந்தி எடுத்தாள். கான்ஸ்டபிள் மித்ரா கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை ரேணுகா வாய் கொப்பளித்துவிட்டு மூஞ்சியை கழுவ முயன்றபோது அவளுக்கு தலை சுற்றியது. மயங்கி கீழே விழுந்தாள். ரேணுகாவை ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். ரேணுகா கோர்ட்டில் அடுக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். அப்போது அவள் கண்கள் சைலன்சர் அருகே சென்றது. அதை எடுத்து பார்த்தாள். அதிலிருந்த புல்லட் டிசைன் ரேணுகாவை உறுத்தியது. பைரவ் வீட்டிலிருந்து கிடைத்த சைலன்சரில் இதே புல்லட் டிசைன் இருந்தது. ரேணுகாவுக்கு ஞாபகம் வந்தது. கோர்ட்டில் விசாரணை முடிந்த பிறகு கைதிகளை ஜெயிலுக்கு வேனில் எடுத்துச் செல்லும் போது தன் விசாரணையை தொடங்கினாள். வேனில் ஒரு பக்கம் ரேணுகாவும் மறுபக்கம் 4 கைதிகள் ஜன்னலுடன் சேர்த்து விலங்கு போடப்பட்டிருந்தார்கள். சங்கரன் என்று ரேணுகா அழைத்தவுடன் அவன் நிமிர்ந்து பார்த்தான். நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் என்றாள் ரேணுகா. நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கோர்ட்டில் விசாரணை முடிஞ்சு தண்டனையே கொடுத்துட்டாங்களே. போலீஸ் கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். திரும்பி கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா என்று துப்பாக்கியை எடுத்து சங்கரனுக்கு குறிவைத்தாள். பதில் சொல்ல முடியாது என்று சங்கரன் சொன்னவுடன் ரேணுகா துப்பாக்கியை லோட் செய்தாள். இப்ப நீ பதில் சொல்லல, உன்னை ஓட விட்டு சுட்டுட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன்னு கேஸ முடிச்சிடுவேன் என்றாள். சங்கரன் பக்கத்தில் இருந்த 3 குற்றவாளிகளும் அவனை பதில் சொல்ல சொல்லி சமாதானம் செய்தார்கள். சங்கரன் ரேணுகாவை முறைத்து பார்த்தான். என்னடா முறைக்கிற என்று ரேணுகா பிஸ்டலை நெஞ்சில் அழுத்தினாள். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன்க்கா, அவரை விட்டுடுங்க என்று கூறினான் பக்கத்தில் இருந்த பெயர் தெரியாத குற்றவாளி. என்ன அக்கான்னு சொன்ன உன்னை வாயிலேயே சுட்டுடுவேன். நீ தப்பா பதில் சொன்னா உங்க கேங் லீடர் நெஞ்சில குண்டை இறக்கிடுவேன். புரியுதா? புரியுது மேடம் என்றான் பெயர் தெரியாத குற்றவாளி. ஓகே, உங்க சைலன்சர்ல ஒரு புல்லட் டிசைன் இருக்கே, அது எதுக்காக? அது எங்க கேங்ல இருந்து போன சைலன்சருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் மேடம். அந்த புல்லட் டிசைன் போட்ட சைலன்சர் எத்தனை பேருக்கு வித்திருக்கீங்க? இல்ல மேடம், அந்த டிசைன் போட்ட சைலன்சர் யாருக்கும் விக்கல. அது எங்க புது டிசைன். அன்னைக்கு நாங்க உங்கள கைது செய்யும்போது உங்ககிட்ட எத்தனை துப்பாக்கி, எத்தனை சைலன்சர் இருந்துச்சு? 6 பிஸ்டல், 6 சைலன்சர் இருந்துச்சு மேடம். வெடிகுண்டெல்லாம் எத்தனை இருந்துச்சு? 12 மேடம் என்று கூறியவுடன் ரேணுகா துப்பாக்கியை நெஞ்சிலிருந்து எடுத்தாள். ரேணுகா திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்தபோது போலீஸ் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களின் லிஸ்டை எடுத்து பார்த்தாள். அதில் 5 பிஸ்டல், 5 சைலன்சர் என்று இருந்தது.
கீழே சப் இன்ஸ்பெக்டர் ரவியின் கையெழுத்து இருந்தது. ரேணுகாவிற்கு இறுதியாக ஒன்று உறுதியானது. ஒரு பிஸ்டலும் ஒரு சைலன்சரும் லிஸ்ட் எடுப்பதற்கு முன்பே காணாமல் போயிருக்கிறது. ரேணுகா மார்க்கரை எடுத்துக்கொண்டு ஒயிட் போர்டு அருகே சென்றாள். ஏ பி என்று போர்டை இரண்டாக பிரித்தாள். ஏ என்ற பக்கம் ஒரு சைலன்சரை வரைந்தாள். அதற்கு கீழே புதிதாக டிசைன் செய்யப்பட்ட சைலன்சர் என்று எழுதினாள். பி என்ற பக்கம் இன்னொரு சைலன்சரை வரைந்தாள். அதற்கு கீழே பைரவ் வீட்டில் கிடைத்த சைலன்சர் என்று எழுதினாள். புது டிசைன் செய்யப்பட்ட சைலன்சரை யாருக்கும் விற்கவில்லை என்று ஏ பக்கம் இரண்டாவது பாயிண்டை எழுதினாள். யாருக்கும் விற்காத சைலன்சர் பைரவ் வீட்டிற்கு எப்படி சென்றது என்று பி பக்கம் ஒரு கேள்வி எழுப்பினாள். வெப்பன் சப்ளை செய்யும் கேங்கையும் பைரவையும் இணைக்கும் ஒருவன் மூலம் சைலன்சர் பைரவ் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று ஏ பக்கம் பதில் எழுதினாள். அவன் யார் என்று பி பக்கம் கேள்வி எழுப்பினாள். திடீரென்று எதையோ மறந்தது போல தன் பின்தலையில் அடித்துக்கொண்டு மார்க்கரால் ஏ பக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களில் ஒரு பிஸ்டல் ஒரு சைலன்சர் மிஸ் ஆனது எப்படி என்று எழுதினாள். இறுதியாக ரேணுகா வரிசையாக சில வார்த்தைகளை எழுதினாள். வெப்பன் சப்ளை செய்யும் கேங், மிஸ் ஆன பிஸ்டல் மற்றும் சைலன்சர், பைரவ். இந்த 3 கோணங்களிலும் சம்பந்தப்பட்ட ஒருவன் யார் என்று யோசித்தாள். ரேணுகா பெல்லை அழுத்த நாகராஜன் உள்ளே வந்தார். அண்ணா, சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க. ஓகே மேடம் என்று நாகராஜன் வெளியே சென்ற சில நிமிடங்களில் சப் இன்ஸ்பெக்டர் ரவி உள்ளே வந்தார். ரவி, நம்ம வெப்பன் சப்ளை கேங்கை கைது செஞ்சப்போ அவங்க வச்சிருந்த துப்பாக்கி, சைலன்சர் அதெல்லாம் லிஸ்ட் எடுத்தது யாரு? நான் தான் மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. லிஸ்ட் எடுத்தது நீங்களா? இல்லை மேடம், லிஸ்ட் நான் எடுக்கல, விவேக் தான் எடுத்தாரு. நான் செக் பண்ணிட்டு அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ லிஸ்ட் எடுத்தது விவேக், அதை செக் பண்ணி சைன் பண்ணது நீங்க, கரெக்டா? ஆமா மேடம். தேங்க்யூ ரவி என்று ரேணுகா சொன்னவுடன் ரவி வெளியேறினான். வெப்பன் சப்ளை கேங்கை பிடிக்க போனப்போ விவேக் கூட வந்திருக்கான். லிஸ்ட் எடுத்தது விவேக். விவேக் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட முன்னாள் காதலன் பைரவ். 3 கோணத்திலையும் சம்பந்தப்பட்ட ஒருத்தன் விவேக் என்று போர்டில் எழுதினாள். ரேணுகாவுக்கு ஒரு பிஸ்டலையும் சைலன்சரையும் திருடியது விவேக் என்று தோன்றியது. அதை உறுதி செய்ய ரேணுகா விவேக்கிற்கு நிச்சயதார்த்தம் நடந்த மண்டபத்திற்கு சென்றாள். அந்த மண்டபத்தில் இருந்த சிசிடிவியை செக் செய்தாள். பைரவ் சுடப்பட்ட அந்த நேரத்தில் விவேக் மண்டபத்தில் இல்லை என்று கேமராவில் செக் செய்தபோது உறுதியானது. சரியாக 8:50க்கு மண்டபத்தின் பின்வாசல் வழியாக வெளியேறி 9:25க்கு விவேக் மண்டபத்தின் பின்வாசல் வழியாக நுழைவது கேமராவில் பதிவாகியிருந்தது. விவேக் மண்டபத்தில் நடந்து கொண்டது ரேணுகாவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ரேணுகாவிற்கு விவேக் குற்றவாளி என்பதை நம்பவே முடியவில்லை. பைரவை கொல்ல வேண்டும் என்பதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களில் ஒரு பிஸ்டலையும் சைலன்சரையும் விவேக் திருடினான் என்பதையும் நம்ப முடியவில்லை. ரேணுகா மாலை 5 மணி போல விவேக்கிற்கு கால் செய்தாள். ஆனால் விவேக் எடுக்கவே இல்லை. விவேக்கிற்கு 5 முறை கால் செய்தாள். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. விவேக் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க ரேணுகாவிற்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கவில்லை. நாளை விவேக்கின் ரத்தத்தை டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ரேணுகாவிற்கு சோர்வாக இருந்தது மற்றும் தலைவலித்தது. ஸ்டேஷனுக்கு சென்று ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று யூனிஃபார்மை மாற்றாமல் மெத்தையில் தூங்கிவிட்டாள். காலையில் எழுந்து ஸ்டேஷனுக்கு சென்றபோது இரவிருந்த தலைவலி அவளுக்கு மிச்சமிருந்தது. இன்று விவேக் குற்றவாளி என்பதை டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் உறுதிப்படுத்திவிட்டு ஆதாரத்துடன் விவேக்கை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்று ரேணுகா முடிவெடுத்தாள். அப்போது கால் வந்தது. பைரவ் பேசினான். விவேக் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவன் கொல்லப்பட்டிருந்தான். அடுத்து நடந்ததுதான் கதையின் ஆரம்பம். ரேணுகா மயக்கத்திலிருந்து எழுந்தபோது ஹாஸ்பிட்டலில் இருப்பதை உணர்ந்தாள். மதியம் வரை ரெஸ்ட் எடுத்துவிட்டு மீண்டும் ஸ்டேஷனுக்கு சென்றாள். விவேக்கின் ரத்தத்தை சஸ்பெக்டட் ரத்தத்தோடு டிஎன்ஏ டெஸ்ட் செய்யுமாறு சேதுராமனிடம் கேட்டுக்கொண்டாள். டெஸ்டில் டிஎன்ஏ மேட்ச் ஆனதால் விவேக் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டான். அடுத்த நாள் பேட்டியில், மார்ச் 23ஆம் தேதி கொளத்தூர் செல்வி நகர்ல ஒரு வீட்டுல இருந்து துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுச்சுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்க அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வீட்டுல யார் இருந்தாங்கன்னு விசாரிச்சப்போ பைரவங்கிற ஒரு பையன் இருந்ததா தெரிய வந்துச்சு. அந்த வீட்டுல இருந்த ரத்தமும் அந்த பையனோடதுன்னு தெரிய வந்துச்சு. அந்த பையன் செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு நாங்க செக் பண்ணினப்போ D1 போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டடிப்பட்ட பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆயிருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சப்போ அந்த குண்டடிப்பட்ட பேஷண்ட் பைரவ் தான் உறுதியாச்சு. ஆனா காலையில 5 மணிக்கு பைரவ் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போன பைரவ் தன்னை யாரு கொன்னான்னு தேடி கண்டுபிடிச்சு கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்பதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அதை வச்சு விசாரிச்சப்போ அன்னைக்கு நைட் அவனை கொல்ல பண்ண ட்ரை பண்ணது எங்க கூட வேலை பார்க்குற ஹெட் கான்ஸ்டபிள் விவேக்னு தெரிய வந்துச்சு. அதை நாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள பைரவ் விவேக்கை கொன்னுட்டான். விவேக் ஏன் பைரவை கொல்ல ட்ரை பண்ணாரு?
விவேக் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பைரவோட முன்னாள் காதலி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தன் கூட இருந்தாங்கிறத அவரால தாங்கிக்கவே முடியல. அதான் பைரவ கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. சரி, பைரவ கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? கூடிய சீக்கிரத்துல பைரவ் கைது செய்யப்படுவான் என்று ரேணுகா பேட்டியை முடித்தாள். ஸ்டேஷன் அருகே இருந்த ஆலமரத்தில் சாய்ந்து நின்றாள். சில்லென்று அடித்த காற்றை ரசித்துக் கொண்டிருந்தாள். தன் போனில் இருந்து ரூபன் நம்பருக்கு கால் செய்தாள். ஹலோ என்றாள் ரேணுகா. சொல்லுங்க ரேணுகா. ரூபன், ஒரு ஹாப்பி நியூஸ் என்றாள். என்னது? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படி போடு. கங்க்ராட்ஸ். பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? பையன் என்று லேசாக சிரித்தாள். பேரு யோசிச்சிருப்பியே. ஆமா. என்ன பேரு? பகவத் பைரவ். அத்தியாயம் 13. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு என்றான் ரூபன். ரேணுகா நேற்று நடந்ததை நினைத்து பார்த்தாள். ரேணுகா டிவி பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. வந்துட்டான் என்று ரேணுகா எழுந்து சென்று கதவை திறந்தாள். வாசலில் விவேக் நின்று கொண்டிருந்தான், கண்களில் கொலை வெறியுடன். வாங்க விவேக் என்று ரேணுகா டைனிங் டேபிளுக்கு திரும்பினாள். விவேக் உள்ளே வந்தவுடன் கதவை சாத்தி தாழ் போட்டான். வா விவேக், சாப்பிடலாம். புளிக்குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். கமான், ட்ரை பண்ணி பாரு என்றாள் ரேணுகா. விவேக் டைனிங் டேபிள் அருகே வந்தான். தட்டில் சாதம் போட்டு குழம்பு ஊற்றினான். ரேணுகாவுக்கு எதிரில் உட்கார்ந்தான். பின்னால் சொருகியிருந்த துப்பாக்கியை எடுத்து டேபிள் மேல் வைத்தான். ரேணுகா எழுந்து சென்று ஷெல்ஃபில் இருந்து துப்பாக்கியை எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்தாள். இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக சாப்பிட்டார்கள். நடந்த எல்லாத்தையும் சொல்றியா என்றாள் ரேணுகா. உன் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு, அப்புறம் என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் என்றான் விவேக். நம்ம விசாரணையில பைரவ் லவ் பண்ண 2 பொண்ணுங்களை பத்தி தானே உனக்கு தெரியும். அவன் லவ் பண்ண 3வது பொண்ணு நான் தான் என்றாள் ரேணுகா. அதை கண்டுபிடிச்சுதான் இப்போ உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். அகல்யா, அமிர்தா 2 பேரையும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் பைரவ் என்ன மீட் பண்ணான். எங்க என்று சாப்பிட்டு கொண்டே கேட்டான் விவேக். பார்க்கல. நான் தினமும் பார்க்கல வாக்கிங் போவேன். பைரவும் வருவான். ஒரு நாள் பைரவ் எனக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். திடீர்னு மயங்கி என் மேல விழுந்துட்டான். நான் அவனை கீழே விழாம பிடிச்சப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பைரவ பார்த்தேன். அப்புறம் அவனை தூக்கிக்கிட்டு போய் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சேன். நான் அவன் முகத்துல தண்ணி தெளிச்சப்போ அவன் கண்ணை திறந்து என்னை பார்த்தான் பாரு. ஐயோ, அந்த சீனை இப்ப நினைச்சா கூட புல் அரிக்குது. எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்து நடந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் போயிட்டு என்னை திரும்பி பார்த்தப்போ வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்திருக்குமே. எக்ஸாக்ட்லி. அப்புறம் தினமும் பார்க்கில் பார்த்தோம், பேசினோம், பழகுனோம். ஒரு நாள் நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ பைரவ் என் காது பக்கத்தில் வந்து, நான் சொல்ற இந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான் கேட்கணும். ஐ லவ் யூ ரேணுகா. அதானே? சூப்பர் விவேக். அதேதான். விவேக் தலையில் அடித்து கொண்டான். எல்லாரும் காதலிச்சுட்டு பார்க்குக்கு வருவாங்க. ஆனா எனக்கு பார்க்கல ஒரு காதல் கிடைச்சிச்சு. ஆனா எங்க காதல் வாழ்க்கை 3 மாசம்தான். அதுக்குள்ள எங்களுக்கு இடையில ஒருத்தன் வந்தான். விவேக் நிமிர்ந்து பார்த்தான். டென்ஷன் ஆகாத விவேக், மீதியை கேளு. கடைசியா சண்டை போட்டுக்கலாம் என்று எழுந்து சென்று பிளேட்டை சிங்கில் போட்டுவிட்டு கை கழுவி விட்டு வந்தாள். ரேணுகா திரும்பி வந்து உட்கார்ந்தாள். உங்க லவ் மேட்டர் யார் யாருக்கு தெரியும்? இங்க தான் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பைரவ் லவ் பண்ண மொதல் 2 பொண்ணுங்களை பத்தியும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். ஆனா அது 2மே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ யூ திங்க் இட் இஸ் அ பேட் லக். அதனால எங்க லவ் மேட்டர் பத்தி பைரவ் யார்கிட்டயுமே சொல்லல, ஒருத்தனை தவிர. ரூபன் தானே என்றான் விவேக். சூப்பர். அவனேதான். அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நாங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. அண்ட் பேக் டு த பாயிண்ட். இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சி. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு மெசேஜ். பைரவ் வீட்ல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதா. நான் பதறி அடிச்சுட்டு பைரவ் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. பைரவ் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த பைரவ் நேரா உன்னை தேடி வந்திருக்கான். கரெக்டா என்றான் விவேக். இல்ல விவேக், நான் பைரவ் வீட்டுக்கு போனப்போ பைரவ் அங்கதான் இருந்தான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட கருப்பு மாஸ்க் அப்படின்னு சொன்னான். பைரவ கொல்ல போனப்போ கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு போயிருந்தியா? ஆமா என்றான் விவேக். பிளேட்டில் கை கழுவினான். ம். பைரவ் எங்க என்றான் விவேக். கதை ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இது. ரேணுகாவுக்கு புறை ஏறியது. தலையில் தட்டிக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் எடுக்க சென்றாள். ஃப்ரிட்ஜை திறந்து வாட்டர் பாட்டில் எடுத்து குடித்துவிட்டு ரேணுகா வந்து உட்கார்ந்தாள். ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து வைத்திருந்தாள். விவேக் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜை பார்த்தபோது பைரவ் குழந்தை போல உட்கார்ந்திருந்தான். விவேக் திரும்பி வந்து கேட்டான். எப்ப செத்தான் என்றான் அதிர்ச்சியாக. நீ என்னைக்கு சுட்டியோ அன்னைக்கே செத்துட்டான் என்றாள் ரேணுகா.
அப்போ கில்லர் ஆன் டியூட்டி? ரேணுகா இஸ் கில்லர் ஆன் டியூட்டி என்று சிரித்தாள். எதுக்கு இதெல்லாம் பண்ண? பைரவ் அன்னைக்கு செத்தப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. பைரவ கொல்ல வந்தவனுக்கு பைரவ் செத்துட்டானா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா, துப்பாக்கி சுட்ட சத்தம் கேட்டு 15 நிமிஷம் கழிச்சு தான் பைரவ் வீட்டுக்கு நான் போனேன். அப்பவும் அவன் உயிரோட தான் இருந்தான். அதனால சுட்டுட்டு போனவனுக்கு பைரவ் செத்துட்டாங்கிற விஷயம் தெரியாது. அதுவும் இல்லாம செத்துப்போன பைரவுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். உன்னை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சு, அவன நீ கொன்னதா இந்த ஊரையே நம்ப வைப்பேன்னு சத்தியம் பண்ணுனேன். நானும் மாட்டக்கூடாது. அதே நேரத்துல பைரவ கொன்னவனையும் கொல்லணும். அதனால செத்துப்போன பைரவ யூஸ் பண்ணிக்கிட்டேன். கேஓடிங்கிறத அவனோட குறியீடா மாத்துனேன். இன்ட்ரஸ்டிங் என்றான் விவேக். அன்னைக்கு நைட்டே பைரவோட பாடிய எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமா குண்டடிப்பட்ட பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதா பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன். காலையில ஹாஸ்பிட்டல் விட்டு பைரவ் தப்பிச்சு போனதா டாக்டரை வச்சு சொல்ல வச்சேன். பைரவ் உயிரோட இருக்கிறதா ஒரு செட்டப் கிரியேட் பண்ணினேன். அடுத்த நாள் விசாரணை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பைரவ் உயிரோட இருக்கிறத பத்தி சொல்லி எல்லார் முகமும் எப்படி மாறுதுன்னு செக் பண்ணினேன். பைரவ் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச மாறின 2 முகம், ஒண்ணு அகல்யாவோடது, இன்னொன்னு அமிர்தாவோடது. 2 பேர்ல யாரா இருக்கும்னு குழப்பம் வந்துச்சு. அதான் அகல்யாவுக்கு டெத் சர்டிஃபிகேட்டும், அமிர்தாவுக்கு சீக்ரெட் ஆஃப் யுவர் டெத்ன்னு மெயில் அனுப்பி மிரட்டி பார்த்தேன். அப்பவே 2 பேர்ல யாரு கொல்ல ட்ரை பண்ணதுன்னு உண்மைய சொல்லிருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா சொல்லவே இல்ல. அதான் அடுத்த கட்டமா 2 பேரையும் கடத்த முடிவு பண்ணுனேன். அந்த கடத்தல் நடந்தப்போ நீ எங்க கூட தானே இருந்த என்றான் விவேக். கடத்தல் நடக்கும்போது நான் உங்க கூட இல்லைன்னா ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரலாம். இதுக்கு தான் பைரவ் ஃப்ரெண்டு ரூபனை மீட் பண்ணுனேன். நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அவனும் பைரவ் மேல இருந்த பாசத்துல ஒத்துக்கிட்டான். ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அவன்கிட்ட இருந்துச்சு. பைரவ் மாதிரி மிமிக்ரி பண்ணுவானா? செம்ம விவேக். இதெல்லாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருந்தா அகல்யா தேவையில்லாம தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா என்றாள் ரேணுகா. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று கோபமாக கூறினான் விவேக். 2 பேரையும் கடத்துனது ரூபன். 2 பேர்கிட்டயும் உண்மைய வாங்கி வீடியோ அனுப்புனதும் ரூபன். இந்த கடத்தல்ல நான் என்ன பிளான் வச்சிருந்தேனோ, 2 பேர்ல யார் கொன்னதுன்னு கண்டுபிடிச்சு, அவங்கள கொன்னுட்டு பைரவ் கொன்னதா கேஸ முடிச்சிடலான்னு பார்த்தேன். 2 பேரையும் மிரட்டுனா, 2 பேருமே கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க. அதுல யாருடா நம்ம ஆள போட்டதுன்னு ஸ்டேஷன்ல விசாரணை நடத்தினா, 2 பேருமே அன்னைக்கு கொல்ல போகலன்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டேன். கருப்பு மாஸ்க் நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? நீ தெரியாம விட்டுட்டு போன சைலன்சர். அத வச்சு நீ தானே கண்டுபிடிச்சுட்டேன். உன்ன கொல்ல நானே வரலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ரூபன் கிட்ட விசாரிச்சு நீ ஏன் என்ன தேடி வந்துட்ட என்றாள் ரேணுகா. எப்பா, கேஓடி கேஸ்ல இவ்வளவு நடந்திருக்கா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு உன் பக்கம் இருந்து சொல்லு என்று கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாள். என் பக்கம் அவ்வளவு பெருசா எதுவும் இல்ல. அகல்யா பைரவ லவ் பண்றேன்னு சொன்னா. என்னதான் நான் அகல்யாவ உண்மையா லவ் பண்ணாலும், அவ பைரவ லவ் பண்ணான்ற விஷயம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பைரவ கொல்லணும்னு முடிவு பண்ணுனேன். அவன கொன்னுட்டா வாழ்க்கை முழுக்க அகல்யாவுக்கு பைரவ் ஞாபகமே வராது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம்னு தோணுச்சு. அப்பதான் நம்ம வெப்பன் சப்ளை பண்ற சங்கரன் கேங்க பிடிக்க போனோம். அப்போ அங்கிருந்த பிஸ்டல வச்சு பைரவ கொன்னுடலான்னு தோணுச்சு. அந்த துப்பாக்கியில இருக்கிற புல்லட் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. வேற ஆயுதம் யூஸ் பண்ணா மாட்டிக்குவோன்னு தோணுச்சு. என்னமோ திடீர்னு தோணுச்சு. துப்பாக்கியும் சைலன்சரையும் திருடிட்டேன். நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச பிறகு பைரவ் வீட்டுக்கு போனேன். துப்பாக்கியில சைலன்சர் மாத்துறதுக்குள்ள அவன் என்ன பார்த்துட்டான். 2 பேருக்கும் ஒரு சின்ன ஃபைட். இருட்டுல ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து என் தலையில போட வந்தான். வேற வழி இல்லாம சைலன்சர் மாட்டாம சுட்டுட்டேன். சத்தம் கேட்ட பயத்துல அங்கிருந்து தப்பி ஓடி வந்துட்டேன். சண்டையில சைலன்சர் எங்கேயோ உருண்டு போயிடுச்சு. இருட்டுல அதை தேட முடியல. அதான் திரும்பி வந்துட்டேன். கிளவுஸ் போட்டிருந்தேன். அதனால ரேகை எங்கேயும் பதியல. சைலன்சர் வச்சு என்ன பிடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சுட்டப்போ உன் பைரவ் எவ்வளவு துடிச்சான் தெரியுமா? அதை பார்த்தப்போ அவ்வளவு சந்தோஷம் என்று விவேக் சிரித்தான். ரேணுகாவுக்கே தெரியாமல் அவளது கண்ணில் இருந்து கண்ணீர் புறப்பட்டது. அகல்யா செத்தப்போ நானும் இப்படிதான் அழுதேன். அதே கண்ணீரை உன் கண்ணுல பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்துட்டேன். அகல்யா செத்ததுக்கு அப்புறம் பைரவ கண்டுபிடிக்க நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். அப்ப ஒரு இடத்துல ரூபன் மாட்டிக்கிட்டான். எங்க என்றாள் ரேணுகா. பைரவ் உனக்கு ஃபோன் பண்ணான்னு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனேன் தெரியுமா? அந்த இடத்துல இருந்த எல்லா கேமராவையும் செக் பண்ணினேன். அப்போ அந்த வயசானவர் கிட்ட இருந்து ரூபன் ஃபோன் வாங்கி பேசுனது கேமராவில மாட்டிக்கிச்சு. அவனை கயித்துல கட்டி அடி வெளுத்துட்டேன். பாவம்,
வலி தாங்க முடியாம பைரவ் உன் வீட்டுல இருக்கான்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விசாரிச்சப்போ நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு சொன்னான். அவனை இறக்கி விட்டுட்டு நேரா உன்னை கொல்றதுக்கு இங்கதான் வந்தேன் என்று எழுந்து நின்றான் விவேக். நீ இறக்கி விட்ட ரூபன் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான் நீ வரேன்னு. கசாப்பு கடையை தேடி ஆடு வருதுன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று ரேணுகாவும் எழுந்து நின்றாள். இருவரும் டைனிங் டேபிள் அருகே நேருக்கு நேராக நின்றார்கள். இருவர் துப்பாக்கியும் இருவர் நெற்றியையும் குறிவைத்தது. விவேக், இப்பவும் நான் சொல்றேன், உன்னை கொன்னது பைரவ் தான்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். தப்பிச்சு போன பைரவ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நாளைக்கு நியூஸ் வரும் என்று ரேணுகா துப்பாக்கியை கீழே போட்டாள். எல்லாரும் வெளியில வாங்க என்று கத்தினாள். விவேக் சுத்தி பார்த்தான். யாரும் வரவில்லை. திரும்பி ரேணுகாவை பார்த்தபோது அவள் டைனிங் டேபிளில் இருந்த கத்தியை எடுத்து நெஞ்சில் குத்தினாள். விவேக் துப்பாக்கியை கீழே போட்டான். ஃபுல் என்றாள் ரேணுகா. கத்தியை நெஞ்சில் குடைந்தாள். மேல பைரவ பார்த்தா அவங்கிட்ட சொல்லு, ரேணுகா சொன்ன சத்தியத்தை காப்பாத்திட்டான்னு. விவேக் கீழே விழுந்தான் நெஞ்சில் கத்தியுடன். நீ சாகிறதுக்கு முன்னாடி பைரவ் ஸ்டைல்ல உனக்கு ஒண்ணு சொல்லட்டா என்று ரேணுகா பேசுவது விவேக்கிற்கு மங்கலாக தெரிந்தது. நான் சொல்ற இந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான் கேட்கணும். கில்லர் ஆன் டியூட்டி என்று விவேக் காதருகே சொன்னாள். விவேக் உடலை ஆதாரமில்லாமல் பத்திரமாக அவன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு இடம் மாற்றினாள். பைரவ் கொலை செய்தான் என்பதை உறுதி செய்ய கத்தியில் பைரவ் கைரேகையை பதித்தாள். பைரவ் முடியை விவேக் வீட்டில் போட்டுவிட்டாள். விசாரணையின் போது இவை அனைத்தையும் உபயோகித்து பைரவ் தான் கொலைகாரன் என்று நிரூபித்தாள். விவேக் பைரவை கொல்ல வந்த காரணம் அகல்யா மேலிருந்த காதல் என்று கூறினாள். அகல்யா பைரவை காதலித்தது விவேக்கிற்கு உறுத்தியதால் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறான் என்றும், அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து போன பைரவ் விவேக் தான் கொல்ல வந்தவன் என்று எப்படியோ கண்டுபிடித்து அவனை கொன்றுவிட்டு தப்பித்து விட்டான் என்றும் கோர்ட்டில் கூறினாள். கோர்ட் பைரவை தேட உத்தரவிட்டது. தப்பித்து போன பைரவை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரேணுகா நடந்ததை நினைத்து பார்த்தாள். ஓகே ரூபன், இனிமே நீ உன் வேலையை பார்க்கலாம். நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது என்றாள் ரேணுகா. ஓகே ரேணுகா, இப்போ இந்த குழந்தை விஷயத்த எப்படி உங்க வீட்டுல சொல்ல போறீங்க? தெரியல ரூபன், ஆனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எப்படியாவது எங்க வீட்டை சமாளிச்சு இந்த குழந்தைய வளர்க்க போறேன். ஆல் தி பெஸ்ட் ரேணுகா என்று கால் கட்டானது. 3 வருடத்திற்கு பிறகு பைரவின் அப்பாவும் அம்மாவும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவன் வருவான் என்று காத்து கொண்டே இருந்தார்கள். ரேணுகாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ரேணுகா திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவள் வீட்டை சமாளித்து குழந்தையை வளர்த்து கொண்டிருந்தாள். விவேகை கொன்ற பிறகு ஒரு உயிரை அழித்து விட்டோம் என்று ரேணுகாவிற்கு உறுத்தியது. அதற்கு பிராயச்சித்தமாக குழந்தைக்கு விவேக் என்று பெயர் வைத்தாள். இன்று பைரவ் இறந்த நாள். ரேணுகா குழந்தையுடன் பூவாக்கி கொண்டு விவேக் கல்லறைக்கு சென்றாள். கல்லறை மேல் பூ வைத்து விட்டு கண்ணீர் விட்டாள். கையில் இருந்த குழந்தை கண்ணீரை துடைத்து விட்டது. ரேணுகா விவேக் கல்லறைக்கு பூ வைக்க வந்திருக்கிறாள் என்று நினைத்தால் அது தவறு. சரியாக சொல்ல போனால் கல்லறைக்குள் இருப்பது பைரவ். விவேக்கை கல்லறையில் புதைத்து 3 நாட்களுக்கு பிறகு இரவு 2 மணி போல ரேணுகா வந்தாள். கல்லறையை திறந்து விவேக் உடலை எடுத்துவிட்டு பைரவ் உடலை கல்லறையில் வைத்து பூசிவிட்டாள். விவேக் உடலை ஊருக்கு வெளியே வைத்து எரித்து விட்டாள். விவேக் கல்லறையின் மேல் பைரவுக்காக பூ வைத்துவிட்டு ரேணுகா விவேக்கை தூக்கி கொண்டு நடந்து சென்றாள். இதோட இந்த கதை முடிஞ்சது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.